லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பேசிக்கை பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கேண்டிஸ்டிக்ஸ் தான். ஓகேங்களா? கேண்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்டுங்களா? பை பண்ணுறோமா செல் பண்ணுறோமான்னு தெரிஞ்சால் தானே போய் பையோ செல் அடிக்க முடியும். தோராயமாவது மார்க்கெட் எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம பண்ணலாம். என்ன ட்ரெண்ட்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் நம்ம பை செல் பண்ணுறதுக்கு முன்னாடி. கரெக்டாக? ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணாமல் நம்ம பை செல் அடித்தா என்ன நடக்கும்? புரியல? ஸ்டாப் லாஸ் டெஃபினட்டா அடிக்கும். கரெக்டா? ஓகே. இப்போ நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். 3 ட்ரெண்ட் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்ட், இன்னொன்று டவுன் ட்ரெண்ட், இன்னொன்று சைடுவே. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறோம் பாருங்க. இப்போ வந்து ஒரு 100 ரூபீல ஒரு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட இன்கேஸ் இது வந்து அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபியோ அதிகபட்சமாக 10 ரூபி போனாலே 10% ஆயிடுச்சல்ல. அப்படின்னா 1 or 2% அதிகபட்சமாக மேலே போகும். அல்லது கொஞ்சம் மேலே அப்சைடு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது ஒரு 110ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10% இந்த ஸ்டாக் வந்து அப் ஆயிடுச்சு. அப்போ 10% மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் கேண்டில் வச்சு ரெண்டாவது ரெட் கலர் கேண்டில் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேசிக்காக 2 ரெட் கலர் கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம செல் அடிப்போம். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து நம்ம செல் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தா 100 ரூபாயில் ஒருத்தர் ஸ்டாக்கை பை பண்ணியிருக்காருன்னா அவர் 10 ரூபாய் வந்த பின்னாடி ப்ராஃபிட் புக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவார். கரெக்டாக? 10% அப்போ இல்லை. அப்படின்னா இன்ட்ராடேயில் 10% அல்லது வந்து ஒரு 2-3% அப்படிங்கிறது வெரி வெரி ஹை. அல்லது ஒரு ஷார்ட் டேர்மில் அவர் உள்ளே வந்தாருன்னா கூட ஒரு 3 to 5% அப்படிங்கிறது வெரி வெரி ஹை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 110ல் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவர் 100 ரூபாய் வாங்கின ஸ்டாக்கை வந்து செல் அடிப்பார். அப்போ ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குது? ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஆனால் செல்லு ஸ்டார்ட் ஆகலை. புரியுதுங்களா? அங்கே செல்லு ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அப்போ நம்ம செல்லு அடிக்கலாமான்னு கேட்டால் அடிக்கக்கூடாது. நம்ம வந்து கிளியராக கற்றுக்கணும். ஒன்று இப்போ 110ல் எனக்கு கரெக்ஷன் வைக்கிது. ஒன்று 110 பிரேக் ஆகணும். இல்லை ப்ரீவியஸில் வந்து 100, இந்த 100 பிரேக் ஆகணும். ரெண்டு ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். கரெக்டாக? இல்லைன்னா கம்முன்னு இருங்க, இன்னும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த 110 பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 100 டச் பண்ணாமல் 110 பிரேக் ஆயிடுச்சுன்னா 111 நீங்கள் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது 110க்கு மேலே ஒரு கிளியரான ஒரு க்ளோசிங் க்ரீன் கலர் கேண்டில் வச்சா. ஓகே. அகெயின் மார்க்கெட் ஆனான்னா கொஞ்சம் மேலே போயிட்டு அகெயின் கரெக்ஷன் வைக்கும். உண்மையாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷனா அல்லது செல்லு ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது எப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா சேம் அதே மாதிரி தான். ப்ரீவியஸோட கரெக்ஷன் இதுவா? ஒன்று இதை பிரேக் அவுட் பண்ணால் செல் அடிக்கலாம். அல்லது ப்ரீவியஸ் ஐ வந்து பார்த்தீங்கன்னா இது, அதை பிரேக் அவுட் பண்ணால் பை பண்ணலாம். சென்டரில் ஒன்றும் பண்ணாதீங்க, அந்த கரெக்ஷனை தொடாதீங்க. அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணணும்? அந்த 110 தொடாமல் அகெயின் மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு போகும். ஓகேங்களா? எப்பெல்லாம் வந்து இந்த ப்ரீவியஸ் லைன் நம்ம போட்டுருக்கிறத தொடாமல் மார்க்கெட்டை வந்து மேலே வந்து கிளம்புதோ அப்போல்லாம் நம்ம தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? கொஞ்சம் தூரம் மேலே போயிட்ட பின்னாடி இப்போ என்ன நினைப்போம்? கீழே இறங்கும். மேலே பிரேக் பண்ணால் பை பண்ணலான்னு நினைப்போம். ஆனால் இது வந்து ப்ரீவியஸ் லைனில் வந்து இப்போ டச் பண்ணி நிற்கும். இப்போ இது பேர் என்ன சொல்லுவீங்க? ட்ரெண்ட் வீக் ஆகிடுச்சு. அதாவது பையரோட ப்ரெஷர் வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா சிம்பிள், நமக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் தெரியும், இதை வந்து மார்க் பண்ணிட்டோமா, அதே மாதிரி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸையும் மார்க் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 175 அல்லது 170ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா இந்த 170க்கும் 180க்கும் சென்ட்ரலில் மார்க்கெட் இருக்குது. 170 கட் ஆனால் நான் செல் அடிப்பேன். 180 தாண்டி போச்சுன்னா நான் பை பண்ணுவேன். இதுக்கு சென்ட்ரல் இருந்தால் என்ன அர்த்தம்? நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 170 இது 169 வந்தால் செல் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் 170ல் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. சரிப்பா 181 வந்தால் பை பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் அங்கேருந்து திரும்ப ஃபால் ஆகுது. இதுக்கு பேர் என்ன மீனிங்? கிளியரான சைடுவேஸ். ஸோ நமக்கு 180ங்கிறதும் பிரேக் ஆகலை, 170ங்கிறதும் பிரேக் ஆகலை.
ஸோ நம்ம இப்போ ரொம்ப ரொம்ப வந்து அக்ரெசிவான ட்ரேடர், நான் இன்ட்ராடே பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க சிலர் இருக்காங்க, எங்கிட்ட இப்பயும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் மார்க்கெட் ஃபால் ஆன உடனே இந்த இடத்த மார்க் பண்ணிப்பாங்க. ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா செல் அடிப்பாங்க. அதாவது ₹1 169 வந்தால் செல் பண்ணுவாங்க. அல்லது இந்த 170லேயே க்ரீன் கலர் கேண்டில் வச்சு ரிஜெக்ஷன் நடந்தால் பை போடுவாங்க. புரியுதுங்களா கான்செப்ட்? இப்போ உங்களுக்கு பிரேக் டவுன் பிரேக் அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இன்னைக்கு வெபினாரில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இப்போ நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது ஓகேங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸில் நமக்கு மேலே வந்து க்ரீன் கலர் கேண்டில் வச்சிச்சு அப்படின்னா இது பேர் பிரேக் அவுட். க்ளோஸ் ஆகிடணும், அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடணும். அப்படின்னா அந்த முன்ன நம்ம இங்கே மார்க்கெட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பெயிண்டில் எங்கே அந்த பெயிண்ட்டு இங்கே வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும். இப்போ 180 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லைன் கரெக்டாக. இப்போ இந்த 180 மேலே இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டானா நம்ம பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆனால் இந்த 180ல் மார்க்கெட் க்ரீன் கலர் கேண்டில் வைக்காமல் இந்த மாதிரி அகெயின் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா செல் அடிக்கலாம். இது பேர் தான் ரிஜெக்ஷன் செல். ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம்னா, ப்ரீவியஸாக ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கும் இல்லையா, இதையே எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கணும். அல்லது அந்த ஜோனுக்கு மேலே ₹2 ₹3 பஃபர் வச்சு நம்ம செல் அடிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து குறையும் கரெக்டாக. இது வந்து செல்ல வந்து இது நீங்கள் பை எடுக்கிற பிரேக் அவுட்டு, ரிஜெக்ஷன்னா நீங்கள் செல் அடிப்பீங்க. இது வந்து ரெசிஸ்டன்ஸில் பண்ணுற வேலை கரெக்டாக. அடுத்து வந்து நம்ம சப்போர்ட்டில் பார்ப்போம். இது சப்போர்ட்டில் என்ன நடக்கும், இது பிரேக் டவுனோட கான்செப்ட். இப்போ நம்ம அடியில் மார்க் பண்ணியிருக்க இந்த எவ்வளோ 170யா, இந்த 170ல் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கீழே ரெட் கலர் கேண்டில் வச்சுட்டான்னா இது பேர் பிரேக் டவுன். அப்படின்னா இதுக்கு கீழே நம்ம செல் அடிக்கலாம். ஆனால் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியாமல் அகெயின் ஒரு கேண்டிலை வச்சு மேலே மார்க்கெட் தூக்கி நிற்குதுன்னா இந்த இடத்த நம்ம எஸ்எல்லாக வச்சுட்டு பை போகலாம். இப்போ வந்து எப்படி பை எப்படி செல் அப்படிங்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் டவுட் இருக்கா? இதில் டவுட் இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்டருக்குள்ளே வரோம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க, ஒரு மீடியமாக சொல்லிட்டேன். இப்போ இந்த இடம் ₹100 வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து ஒரு ₹100 ஓப்பன் ஆகுது, ஒரு ஹையர் ஐ வச்சு மேலே போயிட்டுருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இந்த இடத்துல ஒரு நடக்குது. ஸோ நீங்கள் 100 மார்க் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் ஐ வந்து 110 வச்சுக்கோங்க, 110ஐயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்று 100 பிரேக் ஆச்சுன்னா செல் அடிங்க, அல்லது 110 பிரேக் ஆச்சுன்னா பை அடிங்க. 110 பிரேக் ஆகிடுச்சு பை போயிடுங்க. திரும்ப மேலே போயிட்டு ஒரு கரெக்ஷன் வைக்கிது, அப்போ இந்த லைனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. மேலே புதுசாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழே இருக்கிற லைன் பிரேக் ஆச்சுன்னா செல்லு, மேலே இருக்கிற லைன் பிரேக் ஆச்சுன்னா பை. ஸோ இது கிளியரான ஹையர் ஐ. இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வரும். ஸோ இது கிளியரான ஹையர் ஐ. ஸோ ஐ பிரேக் ஆக பை போயிட்டே இருங்க. செல்லை மறந்துடணும். எப்போ வந்து ப்ரீவியஸ் ஜோன் கட் ஆகுதோ, ப்ரீவியஸாக நம்ம போட்டிருக்கிற லைன் கட் ஆகுதோ சப்போர்ட் லைன், அப்போ தான் நீங்கள் செல்லை பற்றி யோசிக்கணும். இப்போ புரிஞ்சிங்களா? ஓகே, இப்போ என்னன்னா சைட்வே மார்க்கெட். இப்போ சைட்வே மார்க்கெட்டில் நமக்கு ப்ரீவியஸாக ஒரு கோடு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுதுன்னா மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ். இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா பை, பிரேக் அவுட் ஆகாமல் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா செல்லு. இது கிளியரா? அகைன் கீழே ஒரு கோடு போட்டிருப்பீங்க. சேம் மார்க்கெட் அந்த பிளேஸ்க்கு வந்துச்சுன்னா இந்த இடத்துல பிரேக் டவுனை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பிரேக் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அல்லது ரிஜெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா பிரேக் டவுன்னா செல்லு, ரிஜெக்ஷன்னா பை. கிளியரா? அகைன் வந்து மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல பிரேக் டவுன் நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த செல் எடுக்கலாம். ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு கரெக்ஷனை நீங்கள் எஸ்எல்லாம் வச்சுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சப்போர்ட் லைன் நமக்கு இங்கே பிரேக் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்கும்னா மார்க்கெட் வந்து கீழே வருது, கீழேயே போயிட்டு இருக்காது டெஃபினட்டாக. எப்படி இங்கே வந்து ஹையர் ஐ வச்சு, இது ஹையர் ஐ, செகண்ட் ஹையர் ஐ, தேர்ட் ஹையர் ஐ வச்சு மேலே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன நடக்கும், லோயர் ஐ வைக்கும். கீழே போயிட்டு இருக்கிறது ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போது கொஞ்சம் மேலே வரும். ப்ரீவியஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோட்டுக்கு மேலே அகெயின் போனால் தான் பை. அங்கே போய் ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, செல் ட்ரை பண்ணாதீங்க. லோயர் லோ பிரேக் ஆகிறோம், வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் லோயர் லோ பிரேக் ஆகிடுச்சுன்னா செல் அடிங்க. அகைன் திரும்ப வெயிட் பண்ணுங்கள், அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க.
இந்த லைனை தொடாமல் மார்க்கெட் அகைன் கீழே வருதுன்னா லோயர் லோ பிரேக் ஆகும்போது செல் அடிங்க. இதெல்லாம் லோயர் லோ, சாரி லோயர் ஐ. இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த எப்படி வந்து எங்கே ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது சைட்வே மார்க்கெட்டு, டவுன் சைடு மார்க்கெட்டு, அப் டவுன் மார்க்கெட்டில் புரிஞ்சுக்கிட்டோம். இதில் டவுட்ஸ் இருக்குதுங்களா பிரதர்? அனி பிரதர், எனி டவுட்? யா டெல் மீ ப்ரோ. அது வந்து இதுல வந்து நம்ம பிரேக் அவுட் ஆன அப்பவே ட்ரையல்ல போலாமா? எடுக்கலாம் பிரதர். ரீடெஸ்ட் ஆற ரீடெஸ்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல. ரீடெஸ்ட் அப்படிங்கிறது தனி கான்செப்ட். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து நமக்கு தரவே தராது. கரெக்டாக? எஸ், 20 to 30% வந்து ரீடெஸ்ட் கிடைக்காது. இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து ஒரு 2 லாட்டு செல் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் பிரேக் அவுட்டில் ஒரு லாட்டு செல் அடிச்சிடுவேன். அகெயின் மார்க்கெட் என்ன ஆகும்னா கீழே வந்துட்டு அகெயின் ரீடெஸ்ட் அடிச்சு அங்கே ரிவர்ஸ் ஆகும்ல, ரிஜெக்ஷன் ஆகும்ல அகெயின். அப்போ ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா திரும்ப அங்கே ஒரு லாட் செல் அடிப்பேன். மார்க்கெட் கண்டினியூவாக கீழே போயிட்டு இருக்குன்னா என்னோட என்ட்ரி வந்து மிஸ் ஆகிடும். அதாவது ரீடெஸ்ட் எடுக்கலைன்னா என்னோட என்ட்ரி மிஸ் ஆகிடும். ஸோ பிரேக் டவுனில் ஒரு செல் அடிச்சிடுவேன். அகெயின் ரீடெஸ்ட் அடிக்குதுன்னா ரீடெஸ்ட்டில் ஒரு செல் அடிச்சிடுவேன். ஓகே அனில் பிரதர், யூ நீட் டு ஸ்பீக். எஸ்எல் வந்து ப்ரீவியஸ் ஐ பிரதர். ப்ரீவியஸாக அங்கே ஒரு ஸ்விங் வருதுல்ல, அந்த ஸ்விங்கை நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கலாம். இதை நீங்கள் எஸ்எல்லாக வைக்கலாம், இதை நீங்கள் எஸ்எல்லாக வைக்கலாம். அதே சமயத்தில் இதை நீங்கள் எஸ்எல்லாக மெயின்டைன் பண்ணலாம். அந்த கரெக்ஷன் கொடுத்துட்டு வருது இல்லைங்களா, அந்த கரெக்ஷன் கொடுக்குற எல்லாத்தையுமே நீங்கள் எஸ்எல்லாக வைக்கலாம். சைடுவே மார்க்கெட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், இது வந்து 170 கரெக்டா, மேலே வந்து 180 கரெக்டா. நீங்கள் என்ன பண்ணுங்க, 180ல் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வைக்குதுன்னா 182 ஆர் 183 நமக்கு மேலே ஒரு கேண்டில் ஸ்பைக் அடிக்கும்ல, கேண்டில் ஸ்பைக் அடிச்சு தானே கீழே வரும். அந்த ஸ்பைக்கு மேலே 2 ரூபாய் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு செல் அடிச்சிருங்க. அதே மாதிரி கீழே வந்துட்டு இங்கே ரீடெஸ்ட் ஆகி மேலே அகெயின் வந்து ரிஜெக்ஷன் ஆகி போகும். அப்போ இங்கே ஒரு வால் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகிருக்கும், அல்லது இங்கே ஒரு வால் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த வாலுக்கு கீழே ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க. கிளியருங்களா? அநேகமாக அனில் பிரதர். யா எஸ் பிரதர். சொல்லுங்க பிரதர். இல்லை இதில் கரெக்ஷன் ரிஜெக்ஷன்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து எனக்கு அதாவது புரியல. அது கரெக்ஷன் என்ன, ரிஜெக்ஷன் என்ன, அதுதான் எனக்கு. ஓகே, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ கரெக்ஷனுங்கிறது வேறு, ரிஜெக்ஷனுங்கிறது வேறு, ரெண்டுமே செப்பரேட் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, எது கரெக்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இது 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியா வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து நீங்கள் 100ல் பை பண்ணுறீங்க, 110 போய் டச் பண்ணிடுச்சு. நீங்கள் 10 ரூபா ப்ராஃபிட்டை புக் பண்ணுவீங்களா, புக் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பாக புக் பண்ணுவீங்க. ஆனால் அந்த புக்கிங் வந்து எவ்வளோ தூரம் கீழே வரும்னா, இந்த 100 தொடாமல் மேலே ரிட்டர்ன் திரும்பிடும். அப்போ இந்த 100 தொடாமல் எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போதோ இது பேர் கரெக்ஷன். ப்ரீவியஸ் சப்போர்ட் இது. இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை மார்க்கெட் தொடாமல் மேலே போச்சுன்னா இது பேர் சப்போர்ட்டு, இது பேர் வந்து கரெக்ஷன். புரிஞ்சுங்களா? கரெக்ஷன் மீன்ஸ் அந்த 110 பாயிண்ட்லேருந்து கீழே கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அகைன் மேலே போக ஆரம்பிச்சிடும். 110 பிரேக் பண்ணிடும். இந்த 100க்கும் 110க்கும் சென்ட்ரலில் கொஞ்சமாக இறங்கிட்டு மேலே போயிடும். ஆனால் இந்த 100 தொடாது. 100 தொடாமல் மேலே அடிக்கும். இது உங்களுக்கு ஃபெபினாசியில் நான் சொல்லித்தரேன். ஃபெபினாசியில் இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம் கீழே இறங்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபெபினாசியில் நான் சொல்லித்தரேன். ஸோ நமக்கு அந்த ப்ரீவியஸ் லோவை டச் பண்ணாமல் மேலே போகிறதுனால இது பேர் கரெக்ஷன். ஆனால் ரிஜெக்ஷன் பாருங்கள், ரிஜெக்ஷனுக்கு தான் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைனு இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெசிஸ்டன்ட் லைன் நம்ம கோடு போட்டுக்கிறோம். இதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான்னா இதுக்கு மேலே நீங்கள் பை போயிடலாம். இது பேர் பிரேக் அவுட்டு. 15 மினிட் கமாடிட்டி, இந்தியன் மார்க்கெட்டுக்கு 5 மினிட். இந்த டைம் ஃப்ரேமுக்கு மேலே நீங்கள் வச்சுப்பீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க, அதுக்கு உள்ளே வச்சுப்பீங்கன்னா மாட்டிப்பீங்க.
ஓகேங்களா? அது ரிஜெக்ஷன்னா என்னன்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 100லேருந்து 180க்கு வேகமாக போகுது. ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் 180, ஓகேங்களா? ஆனால் இந்த 180க்கு மேலே இந்த மாதிரி க்ரீன் கலர் கேண்டில் வைக்க முடியல. தெரியுதுங்களா? ஒரு ஸ்பார்க் மட்டும் அடிச்சுட்டு கீழே திரும்ப ரெட்டாகவே க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கே க்ரீனாக க்ளோஸ் ஆகலை, அது கீழே திரும்ப அகைன் ரெட் வருது. ஆனால் இது பேர் வந்து ரிஜெக்ஷன், இது பேர் வந்து பிரேக் அவுட் கிடையாது. இப்போ புரியுதுங்களா என்னன்னு? ஒரு குறிப்பிட்ட எல்லை அதால் மேலே தாண்டி போக முடியாமல் திரும்ப ரிட்டர்ன் ஆகுதுன்னா அது ரெசிஸ்டன்ஸு. அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சுன்னா அங்கே செல் அடிக்கலாம், அது பேர் வந்து ரிஜெக்ஷன். இப்போ புரியுதா? அதே நீங்கள் பை கான்செப்டில் பார்த்தீங்கன்னா, அந்த லோ நம்ம சப்போர்ட் ப்ரீவியஸாக அந்த 100 ருபீஸ் வரைஞ்சி வச்சுக்கிறோம்ல, அதுக்கு கீழே மார்க்கெட் வந்து 180லேருந்து வந்து கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா இது பேர் வந்து பிரேக் டவுன். மேலே உடைச்சா அப்பு, கீழே உடைச்சா டவுனு. ரெட் கலர் கேண்டில் வச்சுட்டாங்கன்னா இது கீழே நீங்கள் செல் அடிக்கலாம். ஆனால் வேகமாக வர்ற மார்க்கெட்டு அந்த கோட்டுக்கு கீழே அவனால் க்ளோஸ் வைக்க முடியாமல் அகைன் மேலே போக ஆரம்பிக்கிறான்னா இது பேர் சப்போர்ட்டு, இது பேர் ரிஜெக்ஷன். ஓகேங்களா? ஓகே பிரதர். இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. 3 மார்க்கெட்டையும் நம்ம ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ வந்து நான் கேண்டில் 6க்குள்ளே மூவ் ஆகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக கேண்டில் 6 பார்க்குறவங்க இந்த 5 பேரில் யார் இது வரைக்கும் கேண்டிலே பார்த்தது இல்லைப்பா அப்படின்றவங்க யாருனா இருக்கீங்களா? நான் கேண்டில் பார்த்து ட்ரேட் பண்ணல அப்படின்றவங்க யாருனா இருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. பைபிளோ செல்லப்போ அல்லது யாருனா கால் கொடுத்தா செல் அடிச்சிருவேன். பயப்படாமல் சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்ல முடியும். ஜிந்தோஸா? ராஜா. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ ராஜா பிரதர் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். கரெக்டா? சூப்பர், ஓப்பனாக ஒத்துக்கினீங்களே, சந்தோஷப்படுறேன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம கேண்டிலை வச்சு மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும், கேண்டிலை வச்சு மட்டும் தான் பண்ண போகிறோம். கேண்டிலை வச்சு பண்ணாதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மி. சண்முகம் பிரதர் கரெக்டுங்களா? சாரி, கரெக்டுங்களா பிரதர்? பிரதர் சண்முகம், பிரதர் சண்முகம் இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? பிரதர் சண்முகம், பிரதர் சண்முகம் ஓகே ஓகே, பட் அவர் சண்முகம் பிரதர் இருக்காரான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவர் பேசுறதே கேட்கலையே. ஓகே 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 ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேண்டில் 6 அப்படிங்கிறது தான் ரொம்ப கம்மி ஸ்டாப்பு. கரெக்டுங்களா? ஒத்துக்கிறீங்களா? கேண்டில் 6 வச்சு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கம்மி ஸ்டாப்பில் தப்பிக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எதனா வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா அதிக ஸ்டாப்பு மாட்டுப்பீங்க. ஸோ இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இன்றைக்கி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் எதை இண்டிகேட் பண்ணுது? சகப்பாக வருதுன்னா மார்க்கெட்டில் அது பியரிஸோட ட்ரெண்டு. கீழே இறங்க இறங்க கேண்டில் வந்து சகப்பாக வரும், மேலே போச்சுன்னா வந்து புல்லிஷாக பச்சையாக வரும். கரெக்டாக? ஓகே, இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் ஒரு 9 o'clock ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து 9 o'clock ஒரு 100 ருபீஸ்க்கு ஓப்பன் ஆகுது. நான் 15 minute கேண்டில் வைக்கிறேன். எனக்கு இந்த 15 minute டைம் ஃப்ரேம் இந்த கேண்டில் எப்போ க்ளோஸ் ஆகும்? இந்த 5 பேரில் யாரா ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். ஆஃப்டர் 15 minute. இப்படி தான் வந்து நான் ஒருத்தர் கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டேன். கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து நான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். பிரதர் காலையிலேருந்து பார்க்குறேன் ஒரே ஒரு கேண்டில் தான் பிரதர் வருது, கொஞ்சம் பச்சையாக தெரியுது, ஸ்க்ரீனு சகப்பாக வந்துடுது, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, நீங்கள் சொன்ன மாதிரி கேண்டிலே வரல அப்படின்னாரு. ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. டே கேண்டில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறார் மனுஷன். விஷயம்னா இதுதான், அந்த நம்ம 1 minute வச்சோம்னா அந்த கேண்டில் வந்து நெக்ஸ்ட் 1 minute முடியும்னு சொல்லிட்டு தெரியணும். இப்போ 15 minute கேண்டில் 6 வைக்கிறோம்னா நெக்ஸ்ட் அந்த 15 minute கேண்டில் முடியும்னு நமக்கு தெரியணும். இது பேசிக் ரூல் கேண்டிலுக்கு. 15 minute அடுத்தடுத்த 15 minute ஒரு நாள் வந்துட்டே இருக்கும்.
நாள் ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும். இதே நீங்கள் ஒன் டே கேண்டில் வைக்கிறீங்கன்னா அந்த கேண்டில் முடிக்கிறதுக்கு ஒன் டே ஆகும். கிளியருங்களா? கிளியர் ப்ரோ. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock இந்த கேண்டில் வைக்கிறேன். அப்போ 9:15க்கு எனக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிடணும். வெதர் இட் இஸ் a bullish or bearish, க்ரீனோ ரெட்டாக வந்துடணும். இப்போ 9 மணிக்கு கரெக்டாக மார்க்கெட் வந்து 100 rupeesக்கு ஓப்பன் ஆகுது. ஒரு ஹையர் ஐ ஒரு 102 வரையும் போயிடுச்சு. ஆனால் சடனாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து 90 வரைக்கும் ஃபால் ஆயிடுச்சு அடுத்த ஒரு 2 மினிட்ல. அப்புறமா 9:15க்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும். அப்போ க்ளோஸ் ஆகும்போது 95ல க்ளோஸ் ஆகுது. இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், 9 to 9:15க்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு 15 மினிட் கேண்டில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். இதில் நமக்கு என்ன இருக்குன்னா 9 o'clock ஓப்பன் ஆன ப்ரைஸ் 100 ரூபான்னு தெரியும். அப்புறமா 102 ரூபா போச்சு. சடனாக ஃபால் ஆகி 90 ரூபாயும் ரீச் ஆச்சு. அப்புறமா 9:15க்கு 95 க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ ஓப்பன் 100 விட 95 அப்படிங்கிறது சின்ன அமௌண்ட். கரெக்டாக? அப்படிங்கிறதுனால ஓப்பனை விட 9 மணிக்கு தொடங்கின அமௌண்ட்டை விட 9:15க்கு முடிஞ்ச ஏலத்தோட ரேட்டு கம்மி. இது ஏலம் தான், லைக் பார்கெனிங் தான். இது விர்ச்சுவல் பார்கெனிங், அவ்வளோதான். ஸோ செல்லர்ஸ் அதிகமாயிட்டாங்க, வாங்குறவனோட ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. அதனால மார்க்கெட் வந்து கீழே வந்து முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் ரேட்டு இறங்க ஆரம்பிச்சிச்சு வித்தின் 15 மினிட்ல. அதை இண்டிகேஷன் பண்ணுறது தான் ஓப்பனை விட க்ளோஸ் வந்து 5 ரூபாய் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதுக்குள்ளே பையர்ஸும் ட்ரை பண்ணாங்க, செல்லர்ஸும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் நமக்கு கம்ப்ளீட் ஆனது 95ல 100ல் ஸ்டார்ட் ஆகி, அதனால இது ரெட் கலர் கேண்டில். கரெக்டுங்களா? இப்போ அதே சினாரி எடுத்துக்கலாம். 100 ரூபாயில் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் என்னாச்சு, ஒரு 110 வரை ஒரு புல்லிஷ் ப்ரெஷர் கொடுத்துச்சு. ஐ வந்து 110 வரையும் போயிடுச்சு. அதே சமயத்தில் லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95 வரையும் வருது. ஆனால் இந்த கேண்டில் வந்து 9:15க்கு முடியணும். அந்த 9:15 முன்னாடி என்ன பண்ணுறாங்க, புல்லர் வந்து 95லேருந்து மேலே இழுத்துட்டு வந்து ஒரு 105 ரூபாயில் முடிக்கிறாங்க. ஆக இந்த 9 மணிலேருந்து 9:15க்குள்ளே என்ன நடந்துச்சு, 110 வரையும் புஷ் பண்ணுறவனும் இருக்கான், 95 வரையும் டவுன் இழுக்கிறவனும் இருக்கான். ஆனால் முடிச்சவன் வந்து 105 ரூபாயில் முடிச்சிட்டான். அப்போ 100 விட 105 பெருசாக இருக்கிறதுனால இது வந்து கிரீன் கலர் கேண்டில். என்ன விஷயம், ஓப்பன் ஆனதை விட க்ளோஸ் வந்து மேலே இருக்குது, அதனால இது கிரீன் கலர் கேண்டில். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுங்களா? கிளியர் பிரதர்? ராஜா பிரதர், இது கிளியரா? இப்போ இதில் ஒரு 4 வேரியபிள் பார்க்குறோம். ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்ன, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது எவ்வளோ தூரம் மேலே போச்சு, அது லை, எவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு, அது லோ, அப்புறமா க்ளோஸ் ஆனது என்ன, அப்புறமா ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது. ஓப்பன் ஆனது 100 ரூபா, ஐ போனது 110 வரை போச்சு, லோ வந்து 90 வரையும் வந்துச்சு. ஆனால் க்ளோஸ் ஆனது 95 ரூபாயில் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்படின்னா ஓப்பனை விட க்ளோஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. கரெக்டா? அப்படின்னா இது ரெட் கலர் கேண்டில். இப்போ 4 வேரியபிளை நம்ம பார்த்துட்டோம். இன்னும் 2 வேரியபிள் இருக்குது. அது பேர் என்னன்னா, ஒன்று டைலு, இன்னொன்று பாடி. இந்த ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பேஸ் வந்து பாடின்னு சொல்லுவோம். இதை பாடின்னு சொல்லுவோம். ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய இடம். இந்த ஓப்பன் க்ளோஸையும் தாண்டி புஷ் பண்ணாங்கல்ல மேலே ஒருத்தர், கீழே டவுன் புஷ் பண்ணாங்கல்ல, அவங்கள வந்து நம்ம டைல் அப்படின்னும். அப்பார்ட் ஃப்ரம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அது பேர் டைலு. இப்போ 4 வேரியபிளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நமக்கு பாடி அப்படிங்கிறது ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் டைல் அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே எவ்வளோ போயிருக்கு, ப்ளஸ் ஓப்பனுக்கு கீழே எவ்வளோ வந்திருக்கு. இந்த 6 விஷயத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நாம் வந்து கேண்டிலை பற்றி ஒரு தெளிவான ஐடியாவுக்கு வந்துடும். இந்த 6 விஷயத்தில் டவுட் இருக்கா ராஜா பிரதர்? கிளியரா பிரதர்? அனில் பிரதர், எனி டவுட்? No brother, okay. Actually it is boring for few. Okay. நாம் இப்போ it is it is continuation class. That's why I put in this class. That's why I put you in this class. Okay, don't worry. This is continuous chapter for you and all the members. Okay.
ஓகே வில் சி எங்கே வந்து புல்லிஷ் இருக்காங்க, எங்கே வந்து அந்த கேண்டிலை பார்த்தோன்னே சொல்லலாம் இது புல் கேண்டிலா, ஜெயிச்சவன் யார் தோத்தவன் யார் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். க்ரீன் கலராக இருந்தால் அவன் ஜெயிச்சவன், ரெட்டாக இருந்தால் தோத்தவன் சொல்லலாமா? சொல்லலாம், இட்ஸ் பாசிபிள். ஆனால் இது யார் அந்த ஜெயிச்சு தோத்தத்துக்குள்ளே யார் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது வாழை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ கேண்டில் ஓப்பன் ஆனதை விட ஐ வந்து பெருசாக இருக்குன்னா இது புல்லிஷ் கேண்டில் கரெக்டாக. ஆனால் டைலே இல்லை அப்படின்னா இதுக்கு இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ். ஓப்பன் ஆன உடனே வேணும் 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 எல்லாரும் வாங்குறாங்க, விற்கிறவனே கிடையாதுன்னா அது வெறும் புல்லிஷ் தான், நோ டைல். ஓகே, அதுக்கு அடுத்த சினாரியோ என்ன ஆச்சுன்னா ஓப்பன் இருக்கு க்ளோஸும் இருக்கு. ஓப்பன் வந்து க்ளோஸை விட பெருசாக தான் இருக்கு, ஆனால் மேலே போயிட்டு கொஞ்சமாக கீழே ஃபால் நடந்திருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலில் வந்து நோ செல்லர், செகண்ட் கேண்டிலில் கொஞ்சமாக செல்லர் இருக்கான், ஆனால் ஜெயிச்சவன் யார் பையர் தான். புரிஞ்சா? தேர்ட் கேண்டில் பாருங்க, ஓப்பன் இந்த இடம், க்ளோஸ் இந்த இடம், ஐ வந்து இந்த இடம். இப்போ இதில் ஜெயிச்சவன் யார்? கீழே ஓப்பனு க்ளோஸை, ஓப்பனை விட க்ளோஸ் பெருசாக இருக்கிறதுனால இது க்ரீன் கலர் கேண்டில். கேண்டில் என்ன க்ரீன் தான், ஆனால் பாடியை விட வால் வந்து பெருசாக இருக்கு. செல்லிங் ப்ரெஷர் இருக்கு, ஆனால் மாடரேட் புல்லிஷ் கேண்டில். அதுக்கு அடுத்து ஃபோர்த் கேண்டில் பாருங்க, இது ஓப்பனு இது க்ளோஸு. ஆனால் ஐயும் லோவையும் ஒரு முறை பாருங்க என்ன நடந்திருக்கு. கீழே இழுக்கிறானுங்க, மேலேயும் தள்ளுறானுங்க. ஆனால் ஓப்பனை விட க்ளோஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து க்ரீன் தான். ஆனால் இன்டிசிஷன் கேண்டில், அதாவது சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, மேலேயும் இழுக்க முடியல கீழேயும் தள்ள முடியல. ஆனால் இது க்ரீன் கலர் கேண்டில் தான், பாடியோட சைஸ்க்கு ஈக்குவலாக மேலே இருக்குது, பாடியோட சைஸுக்கு கீழே ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக? அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பனும் க்ளோஸும் ஈக்குவல், மேலேயும் இழுக்கிறானுங்க கீழேயும் இழுக்கிறானுங்க, யாராலையும் ஜெயிக்க முடியல, ஓப்பன் ஆன இடத்துலேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கேண்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ன் ஆகிறதுக்கு, ஏன்னா இந்த இடத்துல யாருமே ஜெயிக்கலை. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலில் செல்லரே இல்லைன்னு பார்த்தோம், செகண்ட் கேண்டலில் ஜெயிச்சது என்னவோ பையர் தான், ஆனால் சுமாராக ஒரு பியரிஷ் ப்ரெஷர் இருக்குது. தேர்டு கேண்டிலில் ஜெயிச்சது என்னவோ பையர் தான், மேலே தான் இழுக்கிறானுங்க, ஆனால் செல்லர்ஸ் அதிகமாக உள்ளே வந்துட்டாங்க. ஃபோர்த்து கேண்டிலில் பையரும் செல்லரும் ஈக்குவலாக நிற்கிறாங்க, நானே நீயை பார்க்கலாம் வான்ட்டு. ஃபிஃப்த்து கேண்டிலில் பையரும் ஜெயிக்க முடியாது செல்லரும் ஜெயிக்க முடியாது, அங்கே 10 பேர் இருக்கானா இங்கே 10 பேர் தெளிவாக நிற்கிறான், மேலே ஏற்ற விட மாட்டான் கீழே இறக்க விட மாட்டான். இதுதான் நியூட்ரல் கேண்டில். ப்ரெஷர் புரிஞ்சுங்களா எப்படின்ட்டு? இந்த கேண்டிலை பார்த்தோன்னே முடிவு பண்ணிடணும் இங்கே எவன் இருக்கான், பையரா செல்லரா. அப்போ நம்ம அடுத்த ஆக்ஷன் என்ன, பையா செல்லா. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? அதே தான் செல்லு. ஸோ பாடியோட சைஸும் வாலோட சைஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ 2 பேருமே ஃபைட் பண்ணுறாங்க. இது ஓப்பனு இது க்ளோஸு, ஆனால் லோ வந்து நல்லா கீழே வந்திருக்கு, இழுக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் கொஞ்சமாக புல்லர்ஸ் இருக்கிறதுனால பையர் இருக்கிறதுனால மேலே ஏறி க்ளோஸ் ஆகிடுச்சு, ஆனால் ஓப்பனை விட கம்மியாக தான் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா கீழே இழுக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் பாடியை விட விக்கு வந்து சின்னதாக இருக்கிறதுனால இங்கே ஜெயிச்சவன் வேணாவோ செல்லர் தான். அதுக்கு அடுத்ததில் ஓப்பனு க்ளோஸு ₹1 கூட மார்க்கெட் மேலே போகல, இது தெளிவான பியரிஷ் கேண்டில். ஸோ கேண்டிலோட பாடி ப்ளஸ் வாலை வச்சு நம்ம சொல்லலாமா யார் உள்ளே இருக்காங்கன்னு? சொல்லலாம், ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்படி தான் வந்து கேண்டிலை வந்து ரீட் பண்ணணும். இப்போ நம்ம வெறும் இந்த கேண்டிலை மட்டும் பார்த்தா போதுமா? இதுக்கு ஒரு பேர் இருக்குது, இந்தியன் அதாவது ஓவரால் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் எவ்வளோ கேண்டில்ஸ்டிக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ரெட் கலர்னா பியரிஷு, க்ரீன் கலர்னா புல்லிஷ்னு பார்த்துட்டோம், ஆனால் ஒவ்வொரு கேண்டிலுக்கு ஒரு பேர் இருக்குது. எத்தனை பேர் இருக்கும் யாராவது சொல்ல முடியுமா அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ கேண்டில் இருக்குது பிரதர்ன்ட்டு? மோர் தென் 100. இட்ஸ் நாட் 100 பிரதர், மோர் தென் 45 to 100, 45 to 50, நாட் 100. 45 to 50 கேண்டில்ஸ்டிக்ஸ் நேம் வந்து இருக்கு. அத்தனையுமே நம்ம தெரிஞ்சுக்கணுமா ட்ரேட் பண்றதுக்கு? என்னோட கொஸ்டின். தேவையில்ல. நமக்கு தேவை என்ன அப்படின்னா இன்ட்ராடே பண்ண போறோம், பவர்ஃபுல்லான இடத்துல மட்டும் தான் என்ட்ரி ஆக போறோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல மட்டும் தான் என்ட்ரி ஆக போறோம். கரெக்டா? பிரேக் அவுட் நடந்தா ட்ரேட் எடுப்போம், பிரேக் டவுன் நடந்தா செல் அடிப்போம். கரெக்டா? இன்டிசிஷன்ல அவாய்ட் பண்றது நல்லது, ஏன்னா பிக் டார்கெட் கிடைக்காது.
ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த கேண்டிலோட நேம் என்ன, என்ன டைப் கேண்டில் அப்படிங்கிறத முதல் ஐடென்டிஃபை பண்ணணும். அல்லது இதை டைப்ஸில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் அந்த கேண்டில் வந்து எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டில், ப்ரீவியஸ் உங்கா ஐயா, ப்ரீவியஸ் லோவா, வி கோட் ஐயா, வி கோடு லோவா, இல்லை ஏதாவது பிவட் பாயிண்டில் வருதான்ற அடுத்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பேட்டர்னில் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த 3 விஷயத்த பார்க்கணும். இந்த 3 விஷயம் வந்து நம்ம பார்க்குற கேண்டில்ஸ்டிக்ஸோட மேட்ச் ஆனால் ட்ரேட் பண்ணுவோம், இல்லை பண்ண போகிறதில்ல. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் கேண்டில்ஸ்னால் என்னன்னா 3 டைப் இருக்குது. ஒத்த கேண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன், டபுள் கேண்டில் வந்துச்சுன்னா ஒரு கன்ஃபர்மேஷன், 3 கேண்டில் வந்தால் கன்ஃபர்மேஷன். நம்ம டைப்ஸ் ஆஃப் கேண்டில் இந்த 3 மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஒத்த கேண்டில் வந்தால் அதுக்கு ஒரு நேம் வச்சுருக்கோம், 2 கேண்டில் வந்தால் அது ஒரு நேம் இருக்குது, 3 கேண்டில் வந்தால் அது ஒரு நேம் இருக்குது. இப்போ எது வந்து பெருசு எது சின்னசுன்னு சொன்னால் ஒத்த கேண்டிலை விட டபுள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் அதிகம், அக்யூரசி அதிகம். டபுளை விட ட்ரிபிள் கேண்டிலுக்கு கன்ஃபர்மேஷன் அதிகம். புரிஞ்சுங்களா? டைப்ஸில் 3 தான், 1 2 3 அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. ஒன்று சிங்கிள் கேண்டில் பார்க்குறோம், இல்லை டபுள் கேண்டில் பார்க்குறோம், இல்லை ட்ரிபிள் கேண்டில் பார்க்குறோம். ஃபினிஷா? ஸோ இந்த 1 2 3 கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறது செகண்டில் டிசைட் பண்ண போகிறோம். இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா, ஆமான்னா ட்ரேட் எடுக்கணும். அல்லது ஃபார்ம் ஆன இடம் செல் ஜோன் பை ஜோனா, ட்ரேட் எடுக்கலாம். செல் ஜோன் பை ஜோன் ஆர் சப்ளை அண்ட் டிமாண்ட். அல்லது அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கிற இடம் பிவட் பாயிண்டா, தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். அல்லது ப்ரீவியஸோட ஐலோவா, தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். அல்லது சிபிஆருக்குள்ளே வருதா, தாராளமாக எடுக்கலாம். அல்லது மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் ஆர் பிரேக் அவுட் நடக்குதா, தாராளமாக எடுக்கலாம். இப்போ இதில் இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட்டுங்கிறது இண்டிகேட்டர், சிபிஆர்ங்கிறது இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது இது இண்டிகேட்டர். இது 3மே இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? இது 3மே இண்டிகேட்டர். இந்த 3மே ஃபிக்ஸ்டான இண்டிகேட்டர். இதில் மூவிங் ஆவரேஜ் மட்டும் லைட்டாக மூவ் ஆகும் மார்க்கெட் தகுந்த மாதிரி. ஆனால் சிபிஆர் லெவலும் பிவட் லெவலும் HSL மார்க்கெட் தொடங்குறதுல முடிகிற வரையும் கொஞ்சம் கூட நான் வராது. கரெக்டுங்களா? அதனால் இது வந்து அட்வான்ஸ் இண்டிகேட்டர்ஸ். இதை தவிர வேறு எதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. RSI வந்து கன்ஃபர்மேஷனுக்காக அதை விட்டுருங்க, இப்போதைக்கு தேவையில்லை. அதுக்கு அடுத்தது பேட்டர்னை பார்க்கணும். பேட்டர்ன்னா இது கண்டினியூவாக மேலே போக போகுதுன்னா அது கண்டினியூஸ் பேட்டர்ன். அல்லது மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்க போகுது அப்படின்னா அது ரிவர்சல் பேட்டர்ன். 2 பேட்டர்ன் தான். இது நடந்தால் மட்டும் ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக புரிஞ்சுங்களா? முதல் ரூல்ஸ் என்னன்னா அது என்ன டைப்பு, ஒத்த கேண்டிலா, டபுள் கேண்டிலா, ட்ரிபிள் கேண்டிலா. சரி, அந்த கேண்டில் எந்த இடத்துல வந்திருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வந்திருக்கா அல்லது கண்டினியூ ஆகிறதுக்கு வந்திருக்கா, இதை மட்டும் பார்த்தா போதும். தெளிவா? இதில் வரையும் டவுட் இருக்கா? ஓகே பிரதர், ராஜா பிரதர் உங்களுக்கு சென்ட்ரல் பைவட் ரேஞ்ச். சென்ட்ரல் பைவட் ரேஞ்ச் நான் உங்களுக்கு அதுதான் வந்து ஃபைனல் டாபிக். அது மாசாக இருக்கும், நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு மார்க்கெட்டில் வந்து 45 கேண்டிலுக்கு மேலே இருக்குது. ஆனால் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு இந்த 7 போதுங்கிறேன் நான். மீதி எல்லாத்தையும் பார்த்து குழப்பிக்காதீங்க. இந்த 7 கேண்டிலை டிசைன் பண்ணது யாருன்னா ஃபில்டர் பண்ணி நான் வச்சுக்கிறேன் எனக்கு தகுந்த மாதிரி. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் எடுத்தது, யாரும் சொல்லலை எனக்கு. ஓகேங்களா? என்னோட 5 இயர்ஸில் இது மட்டும் இருந்தால் போதும்பா, இன்ட்ராடே பண்ணலாம் 100% அப்படின்னு நான் முடிவு பண்ண எடுத்து தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ என்னன்னா இந்த 7 கேண்டிலில் எந்த கேண்டிலோட நேம் வந்து இதுவரையும் நீங்கள் பார்த்ததே கிடையாது. எதுவுமே பார்த்ததுலன்னு சொல்லக்கூடாது. என்ன பார்த்துருக்கீங்க? என்ன கேண்டில் பார்த்துருக்கீங்க? பின்பார் பார்த்தது இல்லை. அடுத்து அப்புறம் அது பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, பின்பாரே ஈக்குவல் கேண்டில்ஸ்டிக். அப்புறம் ஆர்மை அந்த 61 அராமி அராமி அது தெரியல ப்ரோ. இதுல வந்து என்னன்னா ஹேமர் ஹேங்கிங் மேன் பார்த்திருக்கேன். ஓகே. ஹேமர்னா
சாரி இப்போ அதாவது சப்போர்ட்ல வரும்போது ஒரு பேரு, ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஒரு பேர் சொல்லுவாங்க. ம் சப்போர்ட்ல வந்து சாரி சப்போர்ட்ல வந்து ஹேமரு, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹேங்கிங் மேன். கரெக்டா ப்ரோ? கரெக்ட் பிரதர். ஓகே. ஓகே பின்னிங் டாப் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரூல்ஸோட சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இதில் எது புதுசாக இருக்குன்னு நான் கேட்டேன், எது பார்த்ததுல எது புதுசாக இருக்குது. டக் டக்குன்னு போகணும், நமக்கு டைம் ஆகுது. எல்லாமே கேட்டிருக்கேன். இல்லை பிரதர், எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஈக்குவல் கேண்டில் மட்டும் நீங்கள் எந்த கூகுளில் எந்த இடத்துல போய் தேடினாலும் கிடைக்காது. ஜஸ்ட் ஈக்குவல் கேண்டில்னு சொல்லிட்டு கூகுள் அடிச்சு பாருங்க, ரிசல்ட் வராது. என்ன விஷயம்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நானாக பேப்டிசம் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு ஈக்குவல் கேண்டில்னு சொல்லிட்டு எங்கேயும் கிடையாது, மார்க்கெட்லேயும் கிடையாது. அதாவது எந்த ஒரு ஆத்தரும் இதை டிசைட் பண்ணல. ஓகேங்களா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் நல்லா வேலை செஞ்சதுனால முன்னாடி கேண்டிலும் பின்னாடி கேண்டிலும் ஒரே மாதிரி நிற்கும். ஐ ஓப்பன் ஐ லோ க்ளோஸ் கரெக்டாக இருக்கும். அதனால நானே ஈக்குவல் கேண்டில் பேர் வச்சுட்டேன். ஸோ இந்த ஈக்குவல் கேண்டில் வந்துச்சுன்னா என்னோட ஞாபகம் வந்தால் போதும். ஓகேங்களா? வில் சி இன் மார்க்கெட் என்ன நடக்குது பார்ப்போம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். இந்த ஆமர்னா என்ன? ஆமருக்கு தமிழில் என்ன பேர்? சுத்தியல். வீட்டில எல்லாம் சுற்றி வச்சுருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? சுத்தியெல்லாம் என்ன? ஆணி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட்டு, ஒரு ஹார்ட்வேர். ஸோ இந்த ஹார்ட்வேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது இரும்பு சுத்தியாக இருந்துச்சுன்னா தலைக்கு மேலே எந்த வித வாளும் இருக்காது. ஆனால் மர சுத்தியலாக இருந்தால் வால் பெருசாக இருக்கும், லைட்டாக சின்னதாக ஒரு காம்பு மேலே இருக்கும். கரெக்டாக? ஸோ இது ரெண்டுமே வந்து ஆமர் ஹேங்கிங் மேனுக்கு மேட்ச் ஆகும். லைக் சுத்தியல் ஆமர். ஓகேங்களா? கலர் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கேண்டில் வந்து மார்க்கெட்டோட டே லோ, இந்த கேண்டிலோட லோ தான் அன்னைக்கு மார்னிங்லேருந்து லோவே அதான்ப்பா. இதுக்கு கீழே இன்னைக்கு காலையில் ஓப்பன்லேருந்து இப்போ போகிற மார்க்கெட் போகலன்னா we can consider as a support for buying. இதே வந்து இந்த கேண்டில் வந்து டேவோட ஐயில் வந்திருக்கு, இதுக்கு மேலே ₹1 கூட மார்க்கெட் போனதே கிடையாதுன்னா we can consider this is a hanging man, this is for sell. ரெண்டு கேண்டிலுக்கும் கலரை போட்டு குழப்பிக்காதீங்க. டே ஐயில் இருந்தால் ஹேங்கிங் மேனு, டே லோவில் இருந்தால் ஆம்பரு. டே ஐயில் இருந்தால் செல் அடிப்போம், டே லோவில் இருந்தால் பை பண்ணிப்போம். தட்ஸ் இட், வேறு ரெண்டுமே கிடையாது. ஓகே, இது என்ன நடக்குது பார்ப்போம். மார்னிங் 9 o'clock மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ஒரு மூமெண்ட் இருந்துச்சு, அப்பு டவுனு அப்பு டவுனுன்ட்டானா ஒரு 11 o'clock போல் ஒரு ஸ்பார்க் ஒன்று கீழே வந்துச்சு. அந்த ஸ்பார்க் வந்து மார்னிங் 9லேருந்து அப்போ வரைக்கும் தான் இருக்கக்கூடிய எல்லா லோவையும் பிரேக் பண்ணி நிற்கிது. அந்த கேண்டிலுக்கு வந்து தலை வந்து கிடையாது. ஸோ டே லோனா என்னன்னு இப்போ புரியுதுங்களா? அது எத்தனை மணிக்கு வந்தாலும் அந்த கேண்டில் தான் டேவோட லோவாக இருக்கணும். எத்தனை மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல, அந்த கேண்டிலோட லோக்கு கீழே ₹1 கூட போயிருக்கூடாது. சம்டைம்ஸ் வால் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு கேண்டிலோட பாடி கூட கீழே இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கு கீழே அந்த வால் போயிருக்கணும். ஃபிக்ஸ்டுங்களா? இப்போ இந்த கேண்டில் வந்துச்சுன்னா இந்த கேண்டிலில் மேலே ₹1 வச்சு பை பண்ணலாம், அதே கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது ஃபார் பையிங். அது அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டு. அந்த கேண்டில் தான் டேவோட ஐ. அந்த கேண்டிலுக்கு தலைக்கு மேலே வாலே இல்லை, தலைக்கு கீழே மட்டும்தான் வால் இருக்குன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே நீங்கள் செல் அடிக்கலாம், அந்த கேண்டிலோட தலைக்கு மேலே எஸ்எல் வச்சுக்கலாம். குரூடாக இருந்தால் ₹2 பஃபரு, கோல்டு சில்வர் பேங்க் நிஃப்டியாக இருந்துச்சுன்னா ₹5 பஃபர். ஏன்னா பஃபர் பாயிண்ட் கண்டிப்பாக வேணும் கேண்டிலோட ஐக்கும் லோக்கும். இது புரிஞ்சுங்களா? ஹேங்கிங் மேன்னா டேவோட ஐ செல்லு, ஆமனா டேவோட லோ பை. இது கிளியரா ராஜா பிரதர்? குரூட் ஆயிலுக்கு வந்து நீங்கள் ₹2 பஃபர் பாயிண்ட் வச்சுக்கலாம். ₹1 வச்சிங்கன்னா ஆர்டர் எடுத்துன்னு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ₹2, அதாவது இந்த கேண்டிலோட லோ வந்து ₹100 அப்படின்னா நீங்கள் 98 வந்து செல் அடிக்கலாம். அல்லது 98 வந்துட்ட பின்னாடி 100, 101, 102 மேலே போய் கூட செல் அடிச்சுக்குவாங்க. ஆனால் அந்த 98 வரணும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸும் அந்த கேண்டிலோட ஐ வந்து 110னா 112 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம செகண்ட் கேண்டில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப். இது ரொம்ப ஃபெமிலியர், ரொம்ப பவர், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த கேண்டிலோட ரூல் என்னன்னா 1:3 ரேஷியோ. அது என்னப்பா 1:3ன்னா ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ₹5 இருந்துச்சுன்னா க்ளோஸுக்கு மேலே ₹15 இருக்கணும்,
ஓப்பனுக்கு கீழே 15 ரூபா இருக்கணும். இது மினிமமாவது 15 ரூபா இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் மேலே இருக்கிற வாலும் கீழே இருக்கிற வாலும் ஈக்குவலாக இருக்கணும். இது பேர் தான் ஸ்பின்னிங் டாப். ரூல்ஸ் புரியுதா? ஓகே 1:3 ரேஷியோ, பாடி 1 ரூபி அப்படின்னா டைல் மேலே மினிமம் 3 டைம், 4 டைம் 5 டைம் நோ ப்ராப்ளம். மினிமம் 3 டைம், கீழேயும் மினிமம் 3 டைம். இது வந்துச்சு அப்படின்னா ஸ்பின்னிங் டாப்பு. கலர் மேட்ரு கிடையாது. டே லோவில் வந்துச்சுன்னா ஆமர் மாதிரி பை பண்ண போகிறோம். டே ஐயில் வந்துச்சுன்னா ஹேங்கிங் மாதிரி செல் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ்டா? டே லோ ஒரு நல்ல வால் வச்ச ஒரு கேண்டில் வந்து நிற்கிது. இந்த கேண்டிலோட லோ தான் டேவோட லோ. ஸோ நான் பை எடுக்கலாம். இந்த கேண்டிலுக்கு மேலே பை எடுக்கலாம். இது ரெட் கலர் கேண்டில் தான். நான் அப்போ ஏன் பை அடிக்கணும்? ஏன்னா இதுக்கு கலர் நாட் எ மேட்டர். ஆம்பருக்கும் ஹேங்கிங் மேனுக்கும் கலர் நாட் எ மேட்டர். ஓகேங்களா? டே லோவா பை, டே ஐயா செல்லு, தட்ஸ் இட். ஓகே. What is the best time frame for to check this? 5 minutes for the Indian market, 15 minutes for the commodity market. Okay, for 5 minutes for equity market. Equity market only 5 minutes. Okay, for commodity 15 minutes. Minimum 15 minutes and minimum 5 minutes. Below 5 minutes, 15 minutes, it will never work. I never work on 5 minutes. Only 15 minutes I work. Super brother. Accuracy will be higher. Compared to 5 minutes, 15 minutes accuracy higher. Compared to half an hour is best one. Compared to 1 hour, 1 hour is best one. I am telling minimum you need to see 5 minutes and 15 minutes. Below don't go, okay? Okay. Here you can see in the mid of the market we have some spinning top. But I never consider the spinning top candle. Why? Why? Because next candle not close. No. What is the candle rule for buying and selling? Should be okay. Got it. It should be the day low or day high. Yeah, correct. Exactly. It is day low mean you can go for buy. Day high means you can go for sell. That's it. Mid of the market don't trade because this is a reversal candle. You need to focus the only reversal trade, not a continuation or Okay. not a continuation. This is only reversal pattern. So you need to take the reversal entry, not a continuation entry. Okay. Okay. It is come under the top of the market means mark the low of the candle, sell it. The same is stop loss. Same candle high is your stop loss. Okay. Okay. The third candlestick bullish and bearish pin bar. What is mean by pin bar? Air pin பார்த்திருக்கீங்களா? Whatever. Air pin குண்டூசி பார்த்திருக்கீங்களா? Safety pin. In stage decoration we have one safety pin, right? There is only head. Bigger tile only head. Head is very small and bigger tile will be there, correct? In safety pin, in a stage decoration, not a dress hanging. Okay. In the scenario, the body will be in top of the candle. It's called bullish. If body in bottom of the candle means it is called bearish. Color is not a matter. Like a hammer or hanging man. It is the only difference is the candle open and close need to there in between the candle, previous or current candle. That's it. You can see here. We got it is also came under support and resistance. The candle நீங்க support and resistanceல easy identify பண்ணலாம். Support and resistanceல மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். இந்த கேண்டிலோட ஓபன் and close previous கேண்டிலுக்கு உள்ளே க்ளோஸ் ஆயிருக்கணும். It is the rule. Okay. Very big shadow there. ஆனா உங்களுக்கு ஆமருக்கு என்ன ரூல்? டேவோட லோவில் வந்தால் பை பண்ணலாம், கரெக்டாக? பாடியோட ஓப்பன் க்ளோஸ் பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த கேண்டிலுக்கு ஓப்பன் க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடிக்குள்ளே நடந்துருச்சுன்னா we can consider this is a pin bar. ஓகே. வால் இருந்துச்சு, கீழே வால் இருந்துச்சுன்னா, சப்போர்ட்டில் வந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம்.
இதே வந்து ரெசிஸ்டன்ஸில் வருது, அது வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸ்க்குள்ளே வருதுன்னா நீங்கள் செல் அடிக்கலாம். இதுதான் ரூல். சேம் கேண்டில் தான் ஸ்டாப் லாஸ். ஓகே. அதுக்கு அடுத்தது எங்கல்ஃபி பேட்டர்ன். இட் இஸ் அ பவர்ஃபுல் அண்ட் வெரி வெரி லவ்வபுள் கேண்டில் ஃபார் மீ. வை? இதே வச்சு மட்டுமே பல நாள் ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஹலோ ஜான் ப்ரோ. எஸ் பிரதர், எஸ் பிரதர். ப்ரோ அந்த ஹேமர் ஹேங்கிங் மேன் அப்புறம் அந்த பின் பார் அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இன்னும் ஒரு முறை ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது டேவோட லோவில் ஒரு கேண்டில் வந்து நிற்கிது, அது தலை மட்டும்தான் இருக்குது, வால் பெருசாக இருக்குது, ஆனால் தலைக்கு மேலே எந்த விதமான டைலும் கிடையாது அப்படின்னா இது ஆமர். கரெக்டாக? இந்த ஆமரு ப்ரீவியஸ் கேண்டிலோட ஓப்பனுக்கும் க்ளோஸ்க்கும் சென்டரில் வந்துச்சுன்னா இது பின்பார் பிரதர். அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? ப்ரீவியஸ் கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸுக்கு சென்டரில் வந்து இந்த பாடி வந்து வந்துடணும், இன்சைடு பார் மாதிரி. இப்படி வந்துச்சுன்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் பின்பாரை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்த உடனே தெரியும், பாடியை விட அட்லீஸ்ட் 3 மடங்கு கீழே பெருசாக வந்துக்கும், வால் பெருசாக இருக்கும். ஹேங்கிங் மேனுக்கு இப்படி இருக்காது. 2 கன்ஃபர்மேஷன். ஒன்று வால் பெருசாக இருக்கும், 2வது கன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் கேண்டிலோட ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் சென்டர்லே வந்துடும், அந்த பாடிக்குள்ளே இந்த பாடி வரும். ஓகேங்களா? பாடிக்குள்ளே இதனோட இந்த பிக்சரோட பாடி வந்து உள்ளடங்கிடும். கரெக்ட். உள்ள அடங்கிடுச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து பின்பாராக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது நான் சொல்கிறது வந்து மோர் பவர்ஃபுல். ஓகேங்களா? மோர் பவர்ஃபுல் செட்டப் மட்டும்தான் நமக்கு வேணும், மீடியமாக வர்றது நமக்கு தேவையில்லை. இந்த ஹேமர் ஹேங்கிங் மேன்ல வந்து டைல் வந்து சின்னதா இருக்கும், ஆனா இதுல வந்து டைல் பெருசாக இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் பின்பாரில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டு, அந்த பாடி வந்து ப்ரீவியஸ் கேண்டிலுக்குள்ளவே வந்துடும். அவ்வளோதான். எங்கல்ஃபி இது வந்து one more confirmation. யா டெல் மீ பிரதர். Pin bar and hammer both will be bottom. Is this day's low or day high, right? It is, yeah, it is hammer and hanging man will be day high and day low, correct? Yes. But pin bar it will be on day low and day high. Also it will be occur on support and resistance. Okay. But only one difference. Yeah, only one difference. The pin bar tail is very big. Agree. And the second one is the pin bar open and close will be fully covered by the previous candle body. Okay. Yeah, you got my point? Yeah, I got it. Yeah, only 2 difference compared to the hanging man and hammer for the pin bar. Okay? Yeah, yes bro. Tell me bro. அந்த இப்போ வந்து ஹேங்கிங் ஹேமர் வந்து பாத்தீங்கன்னா டே லோ டே ஹைல ஃபார்ம் ஆகுது அப்படின்னு, அதாவது சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இல்ல டே லோ டே ஹைல தான் வரணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வரது அடுத்து நம்ம செகண்ட் திங் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த அங்க வந்தாலே. ஓகே. இந்த பின் பார்ங்கிறது எங்க ஃபார்ம் ஆகணும் ப்ரோ? அது 2 இடம் தான் இருக்கு பின் பார் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஒன்று டே ஹைலையோ டே லோலையோ வரணும், அல்லது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வரணும். அதாவது ப்ரீவியஸ் லோ அல்லது ப்ரீவியஸ் ஹை, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ், பை ஜோன், செல் ஜோன் அந்த மாதிரி இடத்துல வரும். இது டைல் வந்து பெருசாக வரும், ஆனால் மிட் ஆஃப் த மார்க்கெட்டில் வரவே வராது. நான் சொல்றது பாட்டம் அண்ட் டாப். இட் மே பி ஆன் டே லோ ஆர் டே ஹை ஆர் எனி பிவட் பாயிண்ட் ஆர் கேம்ப்ரியோலா லெவல் ஆர் எனி ஆல்ரெடி வி சீன் தான். Correct? This is 6 will be match. Okay? Yeah. Okay. Any doubt? No. Okay. No. Can you go back to the same pin bar screenshot? Yeah. Okay. Back that. Okay. The bottom pin bar. The other one. The candle. The next screen. Okay. Next screen. Can you go to the next screen, bro? Next screen. Okay. Next screen. Next one.
No. The live example which you showed, right? Yeah, it is live. No, one more with proper candles. We add multiple this thing, right? Yeah. Pin bars, multiple pin bars. Yeah, This one. multiple pin bar is there. Yes. Yeah, I have some doubts there. Can you go to that screen so that I can explain to you better? The next screen, the live candle bro, which was green and red. It was there. Not this, not this, not this. This and this. No, not this. The other one. This for spinning top. This. Okay. Okay. The bottom, there is a halo. Yes, correct. Okay, let's imagine on the top we have a hammer over there, or a spinning top you can call it. Where? This one you are telling. Before the down trend, on the top. Yes, next to that, the next to that. Okay, let's mark there. Okay. Yeah, exactly. It is called pin bar. Okay. Okay. Yeah. This is pin bar. Yeah, correct. Exactly. Okay, this could be a previous day also, right? Yeah, it is previous high. Okay. It could be previous days also. Yesterday's I also. Yeah, definitely. Okay. This is somewhere in the market today on the live. It created a spinning top. Yes, exactly. On the bottom. Exactly. Low. Right? Yes, correct. And again, what happens? It creates another spinning top on the after a few hours. Yeah, correct. The mark there. That is invalid because it's not creating a halo. Yeah, correct. Okay. Can this be thinking because that was yesterday's resistance? Let's keep it as yesterday's resistance. You told this is the spinning top is yesterday resistance, correct? No. This is today's. Okay, today. Okay. The two on the top which you have marked, that is yesterday's. Okay, correct. Okay, exactly. Okay. There is another spinning top today after a few hours, which we see there. Yeah, correct. Marked there, right? Yeah, correct. So, is there a possibility it can take a reversal there? Yeah, sure, definitely. So, how do we identify that? Like, How to identify this is spinning top or not, correct? Yes. In a running market, the spinning top low is the same day low, means you can consider that is spinning top. Yes, agreed. Yes, correct? Yes. It is the method to validate the candlesticks. It is confirmed or not. Okay. Running candle is day low, means we can consider that is spinning top or spinning bottom. Oh. Okay. It's clear? Yeah, got it. Yeah, thank you. It's a nice doubt. Okay, next, bullish and bearish engulfing. I tell you frankly, if you are using 1 hour candle in crude oil, you can take any engulfing, you will get better result. Yesterday there was a spinning top, bro. I shorted exactly at 3016, booked around 2550. Okay, we'll explain, bro. We'll see in live market also. It is not a theoretical. We'll experiment. Don't worry. Yeah. Okay. Till now we are seeing only one candlestick confirmation. As for the hammer, hanging man, spinning top, and pin bar, everything only one candle. Correct? Yeah. Now we are going to see compare the previous candle. Current candle is green. Previous candle is red. The current green color candle fully covered by the previous candle. Previous candle ரொம்ப சின்னதா இருக்கு, பட் current candle வந்து பெருசா இருக்கு. Current candle வந்து முன்னாடி இருந்த candle விட ஓபனையும் க்ளோஸ் பண்ணிடுச்சு, plus க்ளோஸ் கீழேயும் ஓபன் ஆயிருக்கு. That means very bigger. Body only I am telling. That means this is valid for the engulfing. I am telling about only body, not a tile. Okay? It is clear? Current candle is green, means it is considered for the bullish. Current candle is red, means we can consider this is bearish. Okay? Okay, I have one doubt. Okay? Now I have one doubt in this candle. You tell me it is correct or not. Okay?
I'm seeing one red color candle, okay? At the same time, I got one green color candle. The green color candle, okay? It is previous candle open and close. The current candle open and close, this one. Tell me which candle, this is engulfy or not? No. Previous candle not fully covered, right? Yeah. But close and open is equal. Yeah. But this is bigger candle, correct? Yeah. Fully engulfy, correct? Then we can consider as a bullish or not. Open and close the same. Not open and close the same. Okay, it is a engulfy or not? Candle. No. No. It's not completely covered. I think. Yeah, it is engulfy, brother. If any one place is equal, then we can consider as a engulfy. But the rule is the previous candle fully covered. That is the rule. One side is equal means no problem. Whether it is open or close or in a top bottom side or above side, no problem. Any one side is equal, no problem. But the rule is bigger than the previous candle. That's it. Once the candle came, okay, how to trade this candle? Yeah, the validation is completed, okay. Then how to take the trade? After the confirmation, we need to mark the both the candle wicks. High is this one and low is this one, correct? Both the candle wick need to mark. One above plus 1 rupee is buy, below minus 1 rupee is your stop loss. Some buffer point, that's it. Okay? After the validation only I am considering whether it is green candle high or red candle tail. That is not a matter. We need to mark the both candle wicks. Both the candle wicks plus 1 rupee is the your entry point, minus is your stop loss. Okay? அதுக்கு மேல 1 ரூபாய் வந்தாதான் என்ட்ரி இல்ல. Definitely. Okay. You can take this entry anywhere in the market, not bottom or not or higher. Day high, day low is not correct one. Okay, if came, no problem. You can take the entry anywhere in the market. Okay. Okay, we'll see here. One candle came, the open and close is equal, but the current candle is bigger compared to the previous candle. Then I can take the entry above the candle. Put the stop loss at below the candle. Okay, after the entry, market came upside. Now you can tell me another candlesticks also there in the same market. Tell me which zone. I already explained. It is focus on this because we have lot of candlesticks. இதை நல்லா உன்றிப்பாக பார்த்துக்கோங்க. இதில் நிறைய என்ட்ரி இருக்குது. இதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். பிரதர் சண்முகம் பிரதர் ஏதாவது இஷ்யூவாக இருக்கா? நான் இங்கிலீஷில் ஏதாவது பேசுனா? கொஞ்சம் புரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை பிரதர், டெஃபினட்டாக நீங்கள் இங்கிலீஷில் பேசினா புரியலன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் 2 லாங்குவேஜ்லையும் பேசுவேன். ஏன்னா அருண் இருக்காரு. இல்ல இல்ல, ஆக்சுவலா உங்களுக்கு எந்த விஷயம் இதுல புரியல சொல்ல முடியுமா? எப்படி சொல்றது, கரெக்டா சொல்ல தெரியல. இல்ல எந்த கேண்டில் 6 புரியல, கேண்டிலோட நேம் சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல இல்ல, கேண்டில் சொன்ன நேம் எல்லாம் பிரச்சனை இல்ல, நீங்க அடுத்தது அது என்ன பண்ணணும் அப்படிங்கறது சொல்றது இங்கிலீஷ்லயே சொல்றீங்களா? அதுதான் நமக்கு தெரியல. ஓகே, ஒன்றும் இல்லை பிரதர், நீங்கள் எந்த கேண்டில்லாம் எடுத்துக்கோங்க, அந்த கேண்டிலோட ஐல பை பண்ணிக்கோங்க, பியரிஷாக இருந்தால் அந்த கேண்டிலோட லோவில் செல் பண்ணிக்கோங்க, அவ்வளோ. அதே கேண்டில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இந்த 7 கேண்டிலுக்கும் என்ட்ரி அதுதான்.
சேம் கேண்டிலோட ஐயில் புல்லிஷ் அந்த பை, சேம் கேண்டிலோட லோவில் பியரிஷ் எந்த செல்லு, அதே கேண்டில் தான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இந்த 7 கேண்டிலுக்கும் ஒரே ரூல் தான். ஓகே, நம்ம எங்கல்ஃபி பார்ப்போம். இந்த சார்ட்டுக்குள்ளே நிறைய கேண்டில் ஒளிஞ்சிருக்கு, நீங்கள் தான் சொல்லணும். டைம் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு விட்ற மாதிரி ஐடியா இல்லை. ஸ்பின்னிங் டாப் இருக்கு. எங்கே இருக்குது ஸ்பின்னிங் டாப்பு? அது வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. டே லோவில் இல்லை, டே ஐலையும் இல்லை, நோ ஸ்பின்னிங் டாப். வேற ஏதாச்சும்? சொல்லிடுவா? ஓகே, இப்போ நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கேட்டிங்கல்ல, எப்படி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எப்படி ஃபாலோ பண்ணி போயினே இருக்கிறது மேலே கீழேன்னு. இங்கே வந்து இதோட ஆன்சர் இருக்குது. இங்கே பாருங்கள், தேர்டு கேண்டில் பாருங்கள், செகண்ட் கேண்டில் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் சேர்த்தனா என்ன கேண்டில்? பியரிஸ் எங்கல்ஃபி. கரெக்டாக? நீங்கள் செகண்ட் கேண்டில் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன கேண்டில்? ஹேங்கிங் மேன். ப்ரீவியஸாக பாடியோட க்ளோஸ் தான் இருக்குது, டைல் மட்டும் மேலே இருந்துக்குன்னா பிரச்சனை இல்லை. அதாவது ப்ரீவியஸாக அந்த கேண்டிலோட க்ளோஸும் மேலே இருக்கக்கூடாது, பாடி, அவ்வளோதான். இதை நீங்கள் தனியாக பார்த்தா இது வந்து ஹேங்கிங் மேனு, ப்ரீவியஸ் கேண்டிலோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இது பியரிஸ் எங்கல்ஃபி. கரெக்டாக? ஸோ இந்த லோவுக்கு கீழே நீங்கள் செல் அடிக்கலாம், அதோட ஐயை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ட்ரி எடுத்துட்டேன். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எங்கல்ஃபி இங்கே வருது. கரெக்டாக? இது செகண்ட் எங்கல்ஃபி. கரெக்டா இல்லையா? ஆல்ரெடி நான் செல்லில் இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணணும்? ஸ்டாப் லாஸ் அங்க மாத்தி இருக்கேன். ஓ, நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்னு சொன்னதுனால நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இந்த எங்கல்ஃபிங்கிறதுனால இதுக்கு கீழே அகெயின் ஒரு லாட்டை செல் அடிப்பேன், ரெண்டுத்தோட ஸ்டாப் லாஸையும் தூக்கி இங்கே போட்டுருவேன். இந்த கேண்டிலோட ஸ்டாப் லாஸ். இப்போ நான் ஸ்டாப் லாஸே சேஞ்ச் பண்ணிட்டேன். இட் இஸ் கால்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இன்கேஸ் என்கிட்ட அமௌண்ட் இருந்தால் நான் செல் பண்ணுவேன் அடிஷ்னலாக ஒரு லாட்டு. அமௌண்ட் இல்லைன்னா இந்த எங்கல்ஃபிக்கு ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணிடுவேன். தட்ஸ் இட். கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான். எஸ், கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் நான் ட்ரைலிங் பண்ணுவேன், எல்லாம் பண்ண மாட்டேன். தோராயமாக 5 ரூபா 6 ரூபா ப்ராஃபிட் போகுதுன்னு மாற்றி வச்சுன்னா கும்மாங்குத்து தான் இன்னைக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, இங்கே ஒரு கேண்டில் வருது, இதுவும் எங்கல்ஃபி தான். அப்போ இந்த ஸ்டாப் லாஸை தூக்கி இங்கே மாற்றிடுவேன், ப்ளஸ் இந்த லாட்டு கீழே ஒரு லாட் செல் அடிப்பேன். இப்போ எத்தனை ரன்னிங்கில் இருக்குது? 3 லாட்டு. 3 லாட்டோட எஸ்எல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கரெக்டாக? கரெக்டாக இல்லையா? இப்போ எனக்கு புல்லிஷ் எங்கல்ஃபி வந்துச்சுப்பா, நான் என்ன பண்ணணும்? 3 லாட்டு செல்லில் இருக்கு. எக்ஸிட்டு. சம்டைம் வந்து இந்த புல்லிஷ் எங்கல்ஃபி கட் ஆகாமல் மார்க்கெட் கீழே போயிடுமே, நடக்கும், பாசிபிள். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகே, என்னோட ஸ்டாப் லாஸை அகைன் 4th டைம் தூக்கி இங்கே மாற்றிடுவேன். புல்லிஷ் எங்கல்ஃபி ப்ளஸ் 1 ரூபா பஃபரில். ஒன்ஸ் என்னோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா அதே இடத்துல பை போட்டுருவேன், என்னோட பை ஆர்டர் ஓப்பன் ஆகிடும். ஸ்டாப் லாஸ் அடிக்கலைன்னா மார்க்கெட் கீழே தான் போகும். இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அகைன் நான் பை எடுப்பேன். கிளியரா? இந்த புல்லிஷ் எங்கல்ஃபி வந்தால் தான் அதை பண்ணுவேன், இல்லை பண்ண மாட்டேன். அகெயின் மார்க்கெட்டில் இன்னொரு புல்லிஷ் எங்கல்ஃபி வருது, என்னோட ஸ்டாப் லாஸை தூக்கி இங்கே போட்டுருவேன். அகெயின் 1 லாட் வேணா ஆட் பண்ணிடுவேன். அகெயின் இங்கே ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபி வருது, என்னோட ஸ்டாப் லாஸை தூக்கி இங்கே போட்டுட்டு அகெயின் ஒரு லாட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? ஹவு டு டேக் த மல்டிபிள் லாட் இன் சிங்கிள் ட்ரேடு. It is purely price action. It is called trailing stop loss. இது பேர் தான் பியூரா price actionங்கிறோம். இப்படி தான் ட்ரையல் பண்ணணும். தோராயமாக வச்சிங்கன்னா அடி தான் வரும்.
ஓகே, கிளியர்? ஓகே. ஓகே, சேம் வே பெருசாக ரெட் கலர் கேண்டில், ப்ரீவியஸ் கேண்டில் ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ கன்ஃபார்மாக இது பியரிஷ் எங்கல்ஃபி தான், கீழே செல் அடிக்கலாம். கரெக்டாக? அதுக்கு அடுத்தது ஒரு எங்கல்ஃபி திரும்ப அகைன் செல்லுக்கு வருது, என் ஸ்டாப் லாஸை தூக்கி இங்கே போட்டுருவேன், இது கீழே செல் அடிக்குவேன். அகெயின் ஒரு பியரிஷ் எங்கல்ஃபி வருது, என் ஸ்டாப் லாஸை மாற்றி இங்கே வச்சிடுவேன், அகெயின் ஒரு லாட் செல் அடிக்குவேன். ஓகே. இந்த இடத்துல எனக்கு புல்லிஷ் எங்கல்ஃபி வந்துச்சு, எல்லா ஸ்டாப் லாஸையும் தூக்கி இங்கே போட்டுருவேன், அடிச்சிருச்சு, மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுவேன். அவ்வளோதான் விஷயம். இப்போ எப்படி ட்ரையல் பண்ணுறோன்னு புரிஞ்சா? ஆமா. இந்த மெத்தடில் பண்ணீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கம்மி, ட்ரையல் பண்ணி போயினேங்களாம். அதுக்காக தான் எனக்கு எங்கல்ஃபி பிடிக்கும். ஏன்னா இது கண்டினியூவேஷன் ட்ரேடு, கண்டினியூவாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணுவோம். எஸ், டெஃபினெட்லி. அதுக்கு அடுத்து பாருங்க, என்னோட பேர் வந்துச்சுப்பா, ஈக்குவல் கேண்டில்ப்பா. இது ஓப்பனு க்ளோஸு, கரண்ட்டு ப்ரீவியஸ் எல்லாம் ஒரே மாதிரி நிற்கும். ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸ்னா கரண்ட் கேண்டிலோட ஓப்பனு, கரண்ட் கேண்டிலோட க்ளோஸ்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட ஓப்பனு. இப்படி வந்துச்சுன்னா இது பேர் ஈக்குவல். எது பை எது செல் இப்போ சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டும் ஒரே மாதிரி இதே, இதை வச்சு எப்படி நான் பை பண்ணுறது, எது செல் அடிக்கிறது சொல்ல முடியுமா? ரெண்டு பார்த்து. ஒன்று ட்ரெண்டு, இன்னொன்று எங்கே வந்து சான்ஸ் அதிகம்னா கரண்ட் கேண்டில் ரெட்டாக வந்துச்சுன்னா பிரேக் ஆகிறதுக்கு கீழே தான் பாசிபிள் அதிகம், 80%. அதே வந்து கரண்ட் கேண்டில் வந்து க்ரீனாக வருதுன்னா டாப்பு தான் பிரேக் ஆகும், 80%. இப்போ புரியுதுங்களா எது புல்லிஷ் எது பியரிஷ்ன்னு? கரண்ட் கேண்டிலை வச்சு டிசைட் பண்ணிட்டு போயிடணும். லைவ் மார்க்கெட்டில் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஒரு ஈக்குவல் கேண்டில் இங்கே வந்துச்சுப்பா. இந்த ஈக்குவல் கேண்டிலோட ஐ இதுதான், இதை மார்க் பண்ணிக்கினேன். லோ இதுதான் மார்க் பண்ணிக்கினேன். இது ஐ பிரேக் ஆனோடனே 110 பாயிண்ட் ஒரே நாளில் போயிடுச்சுப்பா, புக் பண்ணிட்டேன். ஏன்னா எதுக்காக வந்து ஈக்குவல் கேண்டில் வருது அப்படின்னா ட்ராப்பு. இது எங்கே அதிகமாக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் பல்காக வாங்குவாங்க. இது ரீட்டைலரால் உங்களாலையும் என்னாலையும் பண்ண முடியாது. இந்த ஈக்குவல் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்ம் பண்ண இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸால் மட்டும்தான் முடியும், உங்களால் என்னால் பண்ண முடியாது. அதனால் இந்த ஈக்குவல் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு இதை ட்ரேட் பண்ணுங்க. இது எங்கனாலும் வரும். சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. அது எப்படி வருதுன்னு சொல்லுங்க. யா டெல் மீ ப்ரோ. யா ப்ரோ. ஈக்குவல் கேண்டில்ல வந்து அந்த டைல் வந்து எல்லாத்துக்கும் டைலுக்கு மேலே தான் பை பண்ண போகிறோம், டைலுக்கு கீழே தான் செல் அடிக்க போகிறோம். டைல் இம்பார்ட்டன்ட் என்ட்ரிக்காக. ஆனால் அந்த கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் வந்து ஒன்லி பாடி தான். ஒன்லி பாடி தான். 7 கேண்டிலுக்குமே வெறும் பாடியை மட்டும் தான் பார்க்க போகிறோம். என்ட்ரிக்காக மட்டும்தான் அது ஐக்கு மேலே போக போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சேஃப்டியான என்ட்ரி. அடுத்த கேண்டிலோட ஐ மார்க் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க? அது எப்படி சொன்னீங்க? ஈக்குவல் கேண்டில் வந்துருச்சு கீழே, நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, அதோட அதுவும் பிரேக் பண்ணலாம்ல, ஈக்குவலாக தானே நிற்கிது. ஸோ இந்த இடம் எனக்கு பிரேக் அவுட் ஆகனால இதுக்கு மேலே தானே பை போட்டு வச்சிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 100 ரூபான்னா நான் 102 ரூபாயில் பை போடுவேன், கரெக்டாக க்ரூடாக இருந்துச்சுன்னா. அப்போ 102 ரூபாய் எனக்கு அடுத்த கேண்டில் வரலையே, ட்ரிகர் ஆகலையே. அது ட்ரிகர் ஆன பின்னாடி தானே மேலே போக ஸ்டார்ட் ஆகுது. அதான் பஃபர்னு சொல்றேன். எஸ், பஃபர் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவல் கேண்டில் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி, எந்த மாதிரி இடத்துல ஃபார்ம் ஆகும்? மேக்ஸிமம் இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் வரும். சென்ட்ரலில் வந்துச்சுன்னா இதுக்கு அக்யூரசி வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் சென்ட்ரலில் வந்துச்சுனாலும் வேலை செய்யும், மிஸ் பண்ணாதீங்க, ட்ரேட் எடுங்க. ஏன்னா சேம் கேண்டில் தான் நம்ம ஸ்டாப் வைக்க போகிறோம். அப்போ எனக்கு ஒரு கேண்டிலோட ரூல் மட்டும் எப்படின்னா, இப்போ இந்த கேண்டிலுக்கு வந்தால் இன்வேலிடு, இந்த இடத்துல வந்தால் வேலிடு, அந்த மாதிரி எனக்கு அந்த ரூல் மட்டும் கரெக்டாக இருந்தால் ஓகே. அதை படிக்கிற மாதிரி இருக்கணும்னு பார்க்குறேன். இங்கே வந்தால் மட்டும் பண்ணுங்கப்பா, கேண்டில் எல்லாம் பண்ணாதீங்கப்பா. புரிஞ்சிங்களா? இல்லை ப்ரோ, அதாவது ஒவ்வொரு கேண்டிலோட ரூல் ப்ரோ. அதாவது ஹேமர் ஹேங்கிங் மேனுக்கு ஒரு ரூல் இருக்கும், ஸ்பின்னிங் டாப் ஒரு ரூல் இருக்கு இல்லையா?
ஓகே, தனித்தனியா சொல்லணுன்றீங்களா? அதனோட ரூல் நீங்க ஏதாவது கிளாஸ்க்கே பண்ண மாட்டீங்கன்னா ஒரு பிடிஎஃப் மாதிரி அம்சம் கூட பார்த்துக்கலாம். ஷியோர் பிரதர், உங்களுக்கு கேண்டில் சிக்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் பிடிஎஃபாக தரேன். ஓகே ஓகே. என்ன ஒரு விஷயம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஈக்குவல் கேண்டில் வந்தோடனே இந்த இடத்துல பை போடுவாங்க ஃபாரினர்ஸ். ஓகே. ஆனால் நாம் எங்கே என்ட்ரி இது ஒரு மெத்தடு. அதாவது இந்த ஈக்குவல் கேண்டில் வருதுன்னா அவங்க இந்த இடத்துல இந்த இடத்துல செல் அடிப்பாங்க, இந்த இடத்துல ஸ்டாப் வச்சுப்பாங்க ஈக்குவலாகவே. ஆனால் நம்ம அதையும் தாண்டி கீழே எடுக்கிறோம், ஏன்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக. அவங்களுக்கும் நமக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் அப்படி பண்ணாலும் ப்ராஃபிட்டபுள் தான், ஆனால் நிறையனா அது சக்ஸஸ் ஆகாது. ஸோ அந்த க்ளோஸ் ஓப்பன்லேயே வந்து ட்ரேட் எடுக்கிறது நிறைய வந்து ப்ராஃபிட்டபுளாக கொடுக்காது. ஆனால் அது ஹையர் ஹையில் எடுத்தீங்க, லோயர் லோவில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஈக்குவல் கேண்டில், இதுவும் அதே க்ரூடில் தான். இது வந்த பின்னாடி நல்லா மார்க்கெட் வந்து 30-40 பாயிண்ட் இறக்கிட்டான். செம்மையாக வேலை செய்யும் ஈக்குவல் கேண்டில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அராமி இன்னும் 2 கேண்டில் தான் இருக்குது, முடிச்சிடுறேன், டோன்ட் வரி. ஸோ இந்த ரெண்டே கேண்டில் தான் இருக்குப்பா. எங்கள் ஃபீக்கு ரூல் சொல்லுங்க பார்ப்போம், யாருன்னா? ஈக்குவல் வந்து ஓபன் இல்ல, இன்னும் ஈஸியா சொல்லுங்க. ஓப்பனும் க்ளோஸும் வந்து ரொம்ப சரியா. நோ கரண்ட் கேண்டில் பெருசா இருக்கணும், ப்ரீவியஸ் கேண்டில் சின்னதா இருக்கணும், அவ்வளவுதான் ரூலே. ஒரு பக்கம் ஈக்குவலா இருந்தாலும் மேட்ச் ஆகும். சிம்பிளா இருக்கா? கரண்ட் கேண்டில் பெருசா இருக்கணும், ப்ரீவியஸ் கேண்டில் சின்னதா இருக்கணும். கரண்ட் கேண்டில் வந்து கிரீனா இருந்துச்சுன்னா பை, கரண்ட் கேண்டில் ரெட்டா இருந்துச்சுன்னா செல், தட்ஸ் இட். ஆனா கரண்ட் கேண்டில் பெருசா இருக்கணும், அவ்வளவுதானே ரூல். இது அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா அது வந்து அராமி. கரண்ட் கேண்டில் சின்னதாகவும் ப்ரீவியஸ் கேண்டில் பெருசாகவும் இருந்துச்சுன்னா அது அராமிப்பா. ஓகே, அப்படியே உல்டா டு த இது எங்கல்ஃபி. கரண்ட் கேண்டில் சின்னதாகவும் ப்ரீவியஸ் கேண்டில் பெருசாகவும் இருந்துச்சுன்னா அது அராமி. கரண்ட் கேண்டில் பெருசாகவும் ப்ரீவியஸ் கேண்டில் வந்து சின்னதாகவும் இருந்தால் அது எங்கல்ஃபி. புரிஞ்சுங்களா? இது பிக்கு, இது ஸ்மாலு. அதுலேயே வந்து நீங்கள் அராமியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் ஸ்மாலு, ப்ரீவியஸ் பிக்கு. சிம்பிளாக இருக்கா? கரண்ட் கேண்டில் க்ரீனாக இருந்துச்சுன்னா 2 கேண்டிலோட ஐயில் பை பண்ணுவீங்க. கரண்ட் கேண்டில் ரெட்டாக இருந்துச்சுன்னா 2 கேண்டிலோட லோவில் செல் பண்ணுவீங்க. ரூல் புரிஞ்சா? அவ்வளோதான் விஷயம். இது டாடா மோட்டார்ஸில் வந்த ஒரு கேண்டில் 6 பேட்டர்ன்பா. ப்ரீவியஸ் இது ஒரு பக்கம் ஈக்குவலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இதை இன்சைடு பாருன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கேண்டில் வந்த பின்னாடி நான் வெயிட் பண்ணேன் என்ட்ரிக்காக. இந்த இடம் என்ட்ரி, எனக்கு இந்த என்ட்ரிக்காக நான் வெயிட் பண்ணேன். அடுத்து நான் வந்து எங்கல்ஃபி வந்துச்சு பியரிஷு. அப்போ டபுள் கன்ஃபர்மேஷனா? நெக்ஸ்ட் டே கேப் டவுனு, மார்க்கெட் போயிடுச்சு கீழுக்கு. அதாவது 510 ரூபா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு வித்தின் ஒரு 5 டேஸ்க்குள்ள 450 வருது அப்படின்னா 10% டவுனு. இது அராமியில் நடக்கும், டே கேண்டில் நடக்கும். இது டேவோட கேண்டில். ஆனால் இன்ட்ராடே பண்ணலாமான்னு கேட்டால் இன்ட்ராடேவிலும் வரும். ஆனால் இது டே கேண்டில் வந்துச்சுன்னா செம்ம குத்து விழும், சூப்பராக வேலை செய்யும். எஸ், அதிக கன்ஃபர்மேஷன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியும். இது என்ன ஸ்க்ரீன்ஷாட்டு? இந்த கேண்டில் 6 பேட்டர்னை நான் சொல்லக்கூடிய டெக்னிக்கல் அனலைஸை நீங்கள் மார்க்கெட்டில் எந்த மார்க்கெட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனை தவிர. ஏன்னா ஆப்ஷன் வந்து வேறு வேல்யூவில் ரன் ஆகுது, அது சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா டைம் வேல்யூவெல்லாம் இருக்கல அதில். அதனால் ஆப்ஷன் இது செல்லுபடி ஆகாது. கேண்டில் 6 பேட்டர்னு நீங்கள் இதை வந்து ஈக்விட்டியில் பார்க்கலாம், கமாடிட்டியில் பார்க்கலாம், ஃபியூச்சரில் பார்க்கலாம், ஒலிம்பியா ட்ரேடில் பார்க்கலாம், ஃபாரெக்ஸ் ட்ரேடரில் கூட இதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா கேண்டில் 6ஓட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்கிறது காமன். ஓகே, இந்த ஹராமிக்கு
கண்டினியூஷனாக வந்தால் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். இது கண்டினியூவேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், ரிவர்சலுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் சொல்லித்தரேன். கடைசியாக ஒரு முறை கோத்ரூ பண்ணுவேன், ரீகால் பண்ணுவோம், அப்போ புரிஞ்சிடும் உங்களுக்கு. கரண்ட் கேண்டில் வந்து சின்ன கேண்டில், ப்ரீவியஸ் கேண்டில் வந்து பெரிய கேண்டில். அப்போ கரண்ட் கேண்டில் க்ரீனு, அப்போ பையை ஃபோக்கஸ் பண்ணுவேன், ஐ பிரேக் ஆன உடனே வாங்கிடுவேன். ஓகே, அதுக்கு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கேண்டில்ப்பா. பாருங்க மார்க்கெட்டோட பவரை. அதுக்கு அடுத்தது கரண்ட் கேண்டில் ரெட்டு, ப்ரீவியஸ் கேண்டில் க்ரீனு. அப்புறமா கரண்ட் கேண்டில் சும்மாலு, ப்ரீவியஸ் கேண்டில் க்ரீனு, ரெட்டு க்ரீன். அப்படின்னா இது டவுனுக்கு எதிர்பார்க்கலாம், இது பியரிஷ். புரிஞ்சுங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்? சண்முகம் பிரதர் உங்களுக்கு? பிரதர் சண்முகம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சண்முகம் டவுட் இருக்கா? டவுட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறத நான் வந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு டவுட் சொல்கிறதெல்லாம் அப்புறம் நான் தனியாக தான் பேசுகிறேன். ஓகே, பிரச்சனை இல்லை, நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நம்ம நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுட்டு இருக்கேன். சரிங்க பிரதர், பிரச்சனை இல்லை. கேட்டேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வந்து இருக்கிறதுலே கடைசி கேண்டில் சிக்ஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா 3 கேண்டில் சிக்ஸ் கன்ஃபர்மேஷன் இதுக்கு மட்டும்தான் வரும். 3 கேண்டிலோட கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இதில் என்ன ஒரு விஷயம்னா, ப்ரீவியஸ் கேண்டிலும் கரண்ட் கேண்டிலுக்கும் சென்ட்ரலில் ஒரு கேண்டில் வந்து சம்மந்தமே இல்லாமல் சின்னதாக இருக்கும். இட்ஸ் மேபி ஏ ஸ்பின்னிங் டாப் ஆர் இட்ஸ் மேபி ஏ ஆமர், எனி ஒன். பட் என்ன ரூல் அப்படின்னா, இந்த கேண்டிலுக்கும், இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் செகண்ட் கேண்டிலையும் தேர்ட் கேண்டிலையும் கம்பேர் பண்ணால் செகண்ட் கேண்டிலோட பாடி ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கணும் பிரதர். அவ்வளோதான் ரூல், ஒரே ரூல் தான். இது மேபி 80% வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் இருக்கிற கேண்டில் வந்து ஸ்பின்னிங் டாப்பாகவும் ஸ்பின்னிங் பாட்டமாகவும் அல்லது ஹேங்கிங் மேனாகவும் அல்லது ஆமராகவும் கன்சிடர் ஆகும். ஓகேங்களா? அதாவது சென்ட்ரல் இருக்கிற கேண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வர்ற மார்க்கெட்டில் மார்னிங் ஸ்டாராக இருந்துச்சுன்னா கேண்டில் வந்து 2 கேண்டிலும் கீழே இருக்கும். 2வது கேண்டில் கரெக்டாக. டவுன் சைடு மார்க்கெட்டில் இது வந்தால் இது பேர் மார்னிங் ஸ்டாரு. இதே அப் ட்ரெண்டில் இருந்து வந்துச்சுன்னா இது பேர் ஈவினிங் ஸ்டாரு. கேண்டில் கீழே வந்தால் மார்னிங் ஸ்டாரு, சென்ட்ரல் இருக்கிற கேண்டில் மேலே வந்தால் ஈவினிங் ஸ்டார். அவ்வளோதான் வித்தியாசம். ரூல் என்னன்னா, மொதல் கேண்டிலையும் தேர்டு கேண்டிலையும் கம்பேர் பண்ணிங்கன்னா செகண்ட் கேண்டில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். போத் 1 and 3. ஓகேங்களா? இங்கே பார்ப்போம். இது பேர் என்ன? இந்த கேண்டிலையும் கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் இருக்கிற கேண்டில் சின்னதா பெருசா? அப்புறமா சென்ட்ரல் இருக்கிற கேண்டிலோட பேர் என்ன? சூப்பர். இது பின்பாராவும் வரும். இது நிறைய கேண்டிலோட இந்த ஈவினிங் ஸ்டார் வந்து மேட்ச் ஆகும், மார்னிங் ஸ்டார் மேட்ச் ஆகும். அதனால தான் பவர் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? செல் எங்கே அடிக்கணும்? இங்கே தான் அடிக்கணும். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்? இங்கே தான் வைக்கணும். இது பாருங்க, டவுன் மார்க்கெட்டு சடான ஒரு கேப் டவுனு, அடுத்த கேண்டில் சடான கேப் அப்பு. எந்த கேண்டிலையும் இந்த கேண்டிலையும் கம்பேர் பண்ணால் சென்ட்ரல் இருக்கிற கேண்டில் சின்னதாக இருக்குது. கரெக்டாக? சென்ட்ரல் இருக்கிற கேண்டில் உத்து பாருங்க. இது என்ன கேண்டில்? ஆமர். அதனால இது பவர் அதிகம். புரிஞ்சுங்களா? அந்த தேர்ட் 3 கேண்டில் சேர்ந்துச்சுன்னா ஏன் பவர் அதிகமாக வருதுன்னு? அந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடக்குது. 2-3 கேண்டில் ஸ்டிக்ஸோட கன்ஃபர்மேஷன் கிடைக்குது நமக்கு. அதனால இது ட்ரேட் பண்ணுறதுக்கு பவர் அதிகமாக இருக்கும். ஓகே, நம்ம இதை வந்து ஒரு ஸ்லான்ஸ் பார்த்துருவோம். இந்த 7 கேண்டிலில் ஒரு முறை ரெஃபர் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. ஆமர் அண்ட் ஹேங்கிங் மேனாக வந்துச்சுன்னா இது ஒரே ஒரு கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் தான்.
ப்ரீவியஸ் கேண்டிலையோ நெக்ஸ்ட் கேண்டிலையோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இது டேவோட ஐலியோ டேவோட லோவ்லையோ வரும். இதை நம்ம ஒன்லி ரிவர்ஸ் ட்ரேட் மட்டும் தான் பண்ணுவோம். டே லோவில் இருந்தால் பை, டே ஐல இருந்தால் செல்லு. ஓகேங்களா? எஸ், கரெக்ட். ஸ்பின்னிங் டாப் வந்து சேம் வைஸ் விசா, இதுவும் ஒரே கேண்டில் தான். ரிவர்ஸ் ட்ரேடுன்னு என்ன ப்ரோ? ரிவர்ஸ் ட்ரேடுன்னா டேவோட லோவில் தானே நீங்கள் பை பண்ண போகிறீங்க. மார்க்கெட் மொத்தமாக கீழே விழுந்துனுக்கும், அப்போ போய் பை அடிப்பீங்க. புரியுதுங்களா? எது ரிவர்ஸ்னா மொத்த மார்க்கெட்டும் ரெட்டாக தானே இருக்கு. டேவோட லோவில் வந்துச்சுன்னா தான் அது பேர் வந்து ஆமரு. அப்போ டேவோட லோவில் தான் நீங்கள் போய் பை பண்ண போகிறீங்க. அப்போ அதுதானே ரிவர்சல் என்ட்ரி. புரியுதுங்களா? அப்படின்னா டேவோட லோவில் இல்லை பிரதர், கண்டினியூவா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த டேர்ம்ல எனக்கு புரியல. ரிவர்சல் ட்ரேட் அப்படின்னா அந்த இங்கே பாருங்க பிரதர், உங்கள் ரிவர்சல் இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த சார்ட்டில் பாருங்க, மார்க்கெட் வந்து இது டவுன் ட்ரெண்டா கீழே கீழே தானே வந்து நிற்குது. ஆனால் இந்த எங்கிள்ஃபி வந்த பின்னாடி மார்க்கெட் மேலே போயிடுச்சா? ஸோ இந்த எங்கிள்ஃபியை தான் ரிவர்சல் என்ட்ரிங்கிறோம். ஏன்னா பையான ஸ்டாக்கை செல் சைடு மாற்றி விட்டுருச்சு. இதுதான் டேர்னிங் பாயிண்ட். பையர் இல்ல ப்ரோ, அதாவது செல் ஆயிட்டு வந்தது வந்து பையில போய் பையர் ரொட்டேட் பண்ணி விட்டுச்சு. செல்லுல வந்துட்டு இருந்த என்ட்ரியை வந்து பையில ரொட்டேட் பண்ணிட்டாங்க. எஸ், பையில ரொட்டேட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்படி இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொன்னாங்க ப்ரோ. ட்ரெண்ட் ரிவர்சல் தான் நான் ரிவர்சல் என்ட்ரிங்கிறேன் நான். இப்போ புரியுதுங்களா? அதாவது ட்ரெண்ட் மாறதுக்கு பேர் ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லைங்களா? எஸ், அதான் ரிவர்சல் பேட்டர்ன். அதுக்கு அடுத்து பின் பார் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரே ஒரு கேண்டில் பார்த்தா போதும், ப்ரீவியஸ் கேண்டிலை மேட்ச் பண்ணி நம்ம ரிவர்சல் என்ட்ரி எடுக்கலாம். இதுவும் டே ஐ டே லோ அல்லது சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட் ஜோனில் மட்டும் டிசைட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் அண்ட் பியரிஷ் எங்கிள்ஃபி. இது வந்து நம்ம 2 கேண்டிலை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஒரு கேண்டிலை வச்சு முடிவு பண்ண முடியாது. இது ரிவர்ஸ் கேண்டிலாகவும் வரும், கண்டினியூவேஷன் கேண்டிலாகவும் வரும். அடுத்து ஈக்குவல் கேண்டில், இதையும் 2 கேண்டிலை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது மேக்ஸிமம் 80% டைம் வந்து இது ரிவர்சலாக வரும், சம்டைம்ஸ் மட்டும் கண்டினியூவேஷன் வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அராமி வந்து டபுள் கேண்டில் கன்ஃபர்மேஷன், 2 கேண்டில் பார்த்தாகணும். இதுவும் ரிவர்சலாகவும் வரும், இதுவும் கண்டினியூவாகவும் வரும். ஆனால் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார் அப்படிங்கிறது வெரி வெரி பவர்ஃபுல் கம்பேர்ட் டு த 7 கேண்டில்ஸ்டிக்ஸு. இது 3 கேண்டிலோட கன்ஃபர்மேஷனு. சென்ட்ரலில் இருக்கிற கேண்டில் ஏதாவது ப்ரீவியஸ் கேண்டிலோட கண்டிப்பாக மேட்ச் ஆகும், சின்னதாகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது டெஃபினட்டாக ரிவர்ஸ் தான் வரும், இது கண்டினியூவேஷன் எப்பவுமே செல்லாது. கண்டினியூவேஷன் என்ன ப்ரோ? ரிவர்சல் கண்டினியூவேஷன் ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லுங்க. கண்டினியூவேஷன்னா இங்கே பாருங்க, இப்போ இது எங்கிள்ஃபியா, இது பியரிஷ் எங்கிள்ஃபியா, அப்போ செல் அடிப்போமா? செல்லில் இருக்கும் போதே ஒரு பியரிஷ் எங்கிள்ஃபி அதே செல்லுக்கு வருதுன்னா இது கண்டினியூவேஷன். ஆனால் செல்லிலே தானே இருக்கேன், செல்லில் இருக்கும் போதே தான் எனக்கு செல்லுக்கு திரும்ப கன்ஃபார்ம் வருது. அப்படின்னா அது கண்டினியூவேஷன் ட்ரேடு, அது பேர் தான் கண்டினியூ. நான் பையில் இருக்கேன், எனக்கு பை எங்கிள்ஃபி வருது அப்படின்னா இது கண்டினியூவேஷன், திரும்ப பை எங்கிள்ஃபி வருது, இது எனக்கு கண்டினியூவேஷன். புரியுதுங்களா? எஸ், கண்டினியூவாக வரும். எஸ், ஆனால் ரிவர்சல்னா என்னன்னா பையில் போயிட்டு இருக்கிற ஸ்டாக்கை சடன் ரிவர்ஸ் மேலுக்கு திருப்பி விட்டுரும், இது பேர் தான் ரிவர்சல். இப்போ சொல்லுங்க உங்க டவுட்டை, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து இப்போ அந்த 7 கேண்டில்ஸ்டிக் சில கேண்டில்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒன்லி ரிவர்சலில் மட்டும் வரும், சிலது ரிவர்சல்லே வரும், கண்டினியூஷன்லேயே வரும். எஸ், மொதல் 3 கேண்டில் மட்டும்தான் சிங்கிள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் மட்டும் எப்பயுமே ஒத்த கேண்டில் மட்டும் பார்த்தா போதும், அந்த ரிவர்சலில் மட்டும்தான் வரும். பேலன்ஸ் இருக்கிற 4 கேண்டிலுமே பேலன்ஸ் இருக்கிற 3 கேண்டில்
கண்டினியூவேஷனும் வரும் ரிவர்சலும் வரும். ஆனால் கடைசியாக இருக்கிறது ஒன்லி ரிவர்சல் மார்னிங் ஸ்டார். இந்த 4 கேண்டிலில் 3 கேண்டில் ரிவர்சல் என்ட்ரி, சாரி 7ல் 4 வந்து ரிவர்சல், இந்த 3 மட்டும் கண்டினியூஸாகவும் வரும் ரிவர்சலாகவும் வரும். வேற ஏதாவது டவுட்டு? கிளியருங்களா? ஓகே, ப்ரோ ஒன் டவுட் ப்ரோ. தாராளமா. ஓகே, you said the price action இல்லையா? எஸ், கரெக்ட். அதுக்கு செப்பரேட் கிளாஸ் இருக்குதா? நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, It is the combination of candlesticks pattern, support and resistance, and supply and demand. It is called price action. and No indicator confirmation. okay, Without indicator, we can take the entry for buy and sell used support and resistance and the confirmation of the candlesticks. That is called price action. Without indicator. Okay. how to mark support and resistance? It is separate class. It is the next class, tomorrow class. Okay, okay, Don't worry. Okay. Previously in first class, very basic. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வெரி பேசிக்காக பார்த்தோம். என்ன அப்படின்னா செகண்ட் கிளாஸ்ல எங்கெல்லாம் ரிவர்ஸ் ஆகுது, எங்கெல்லாம் கண்டினியூ ஆகுது, எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணலாம், கம்மி ஸ்டாப் லாஸ்ங்கள் தான் பார்த்தோம். கரெக்டா? அப்புறமா அடுத்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ண போறோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணதை எப்படி ட்ரேட் எடுக்க போறோம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இந்த 7மே நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும். இதெல்லாம் முடிஞ்சப்போ லைவ் ட்ரேடிங்ல ஒரு செஷன் இருக்குதா? இன் பிட்வீன்ல கூட லைவ் செக்ஷன் இருக்கு. ஓகே, டோன்ட் வரி, லைவ் செக்ஷன் இல்லாம நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்றதே வேஸ்ட். ப்ராக்டிக்கல் இல்லைன்னா வேஸ்ட். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணி ஃப்ரைடே என்ன நடந்திருக்குன்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளாஸை முடிச்சுக்கலாம். It's very slow. Okay. இங்க பாருங்க, ஆக்சுவலாக இது ரிலையன்ஸோட ஸ்டாக்கு. வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் வெறும் கேண்டிலை வச்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இதில் ஏதாவது கேண்டில்ஸ்டிக் சொல்ல முடியுமா? 23rd ஓப்பன் இது, 23rd க்ளோஸ் இது. இன் பிட்வீனில் ஏதாவது கேண்டில்ஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். எங்கே இருக்கு பிரதர்? 9:30 மேல இந்த இடமா? அராமி அண்ட் ஒன் மோர் ப்ரீவியஸ் கேண்டில் கம்பேர் பண்ணி சொல்லுங்க. சேம் கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு 2 ரூல் இருக்கு. ஒன்று சிங்கிள் கேண்டில் கன்ஃபர்மேஷன், இன்னொன்று டபுள் கேண்டில் கன்ஃபர்மேஷன். டபுள் கேண்டிலா பார்த்தா இது அராமி, சிங்கிளா பார்த்தா ரெட் கலர் கேண்டில். சூப்பர். எஸ், ப்ரீவியஸா ஒரு வால் தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. நமக்கு கேண்டில் தான் இருக்கக்கூடாது. இது டபுள் கேண்டில் கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் என்னாச்சு அன்னைக்கு டே ஃபுல்லா?
அந்த ஸ்டாப் லாஸ்க்கே போகல. இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகே, இதை பேங்க் நிஃப்டியில் பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் சூப்பராக வேலை செய்யும், குரூட்லேயும் சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா நமக்கு ஒரு சில கேண்டில் தான் கிடைக்கும், நிறைய கேண்டில்ஸ் கன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்காது. ஆனால் கன்ஃபார்மாக இந்த 7 கேண்டில் ஒரு கேண்டில் வந்துடும். மேலே கீழே ஹேமர் மட்டும்தான் வந்து அவுட்டாக இருக்கு. ஓகே, லைவ் வந்து உங்களுக்கு அது குறுக்கு வழி சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. லைவ் வந்து எப்போ அவுட்டாக இருக்கு. எஸ், உங்களுக்கு குறுக்கு வழி சொல்லித்தரேன். இங்கே பாருங்க, இது பேங்க் நிஃப்டி. ஏதாவது கேண்டில்ஸ்டிக்ஸ் தெரியுதா? ஆமாம், எங்கள் எங்க? சூப்பர், எங்கல்ஃபி. இதுதான் ஸ்டாப்பு, செம்ம அப்பு. ஆனால் இந்த எங்கல்ஃபி வந்து ட்ரிகரே ஆகல பாருங்க. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்க, பை எடுத்திருந்தா ப்ரீவியஸ் எங்கல்ஃபியை பார்த்து பை எடுத்திருந்தா இங்கே ஸ்டாப் வைப்பீங்க, ட்ரிகர் ஆகல. கரெக்டா? ஓகே, நான் உங்களுக்கு ரூல் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்ன குறுக்கு வழின்னு கேட்டால், இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு கேண்டில்ஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபைன்னு போட்டிங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் வந்து நிற்கும். நான் சொன்ன 7 பேர் இதில் டிஃபால்ட்டாக வந்துடும். பேர் வரும்போதெல்லாம் ட்ரேட் பண்ணிக்கோங்க. இதுதான் குறுக்கு வழி. நமக்கு தேவையான கேண்டில்ஸ்டிக்ஸை மட்டும் விட்டுட்டு தேவையில்ல அதெல்லாம் தூக்கிடுங்க. இது ட்ரேடிங் வியூ. ட்ரேடிங் வியூ, ட்ரேடிங் வியூ. எஸ். ஓகே, லைவ் மார்க்கெட் பார்க்கணும். டெஃபினட்டாக வரும் பிரதர் லைவ் மார்க்கெட்டில். இங்கே பாருங்க, நாம் இதில் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, இது புல்லிஷ் அராம் இங்கே இருக்கு பாருங்க. ஆனால் இது காட்டி கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம குறுக்கு வழி. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். நான் உங்களுக்கு 7 கேண்டில்ஸ்டிக்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி கொடுத்துட்டேன், அதுக்கான குறுக்கு வழியும் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த 7 மட்டும் பண்ணால் போதும், இன்ட்ராடேல ப்ராஃபிட் பண்ணலாம், வேற எதையும் பார்க்காதீங்க. என்ன பிரதர்? இண்டிகேட்டர் நேம் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபையர் இங்க இருக்கு பாருங்க. கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ஐடென்டிஃபையர் அப்டேட்டட் 3/11/15 20,000 லைக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சூப்பர். கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ஐடென்டிஃபையர் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணி